ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம செங்மீனுக்கு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 3 பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நானும் ரெடி பண்ணியிருக்கேன்டா. ப்ரொஃபஸர், அப்புறம் இன்னசென்ட் ஹை ஸ்கூல் அந்த மாதிரி. ஓகே, இதோட நேமு மை ப்ரொஃபஸர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரோ. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நாள் ஆப்ஷன் போட்டதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சு ஃபஸ்ட் சேனலில் சொல்லியிருப்பேன். என்னோடய ரீசன்லாம் திருப்பி இதில் ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் அட்மின். என் சேனல் எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு தான் ஓப்பன் பண்ணேன். அப்போல்லாம் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன். எஃப்எஃப் போட ஆரம்பிச்சதும் அவங்களாம் பார்க்குறதில்ல. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். அதுவும் இல்லாமல் அவங்க பார்க்குறாங்க, பார்க்கலாம். அதையும் தாண்டி எனக்குமே ஓவராக சில விஷயங்கள் கொடுக்க பிடிக்கலடா. ஏன்னா இது ஒரு இமேஜினேஷன். நானே இமேஜினேஷன் வாழ்க்கை தான் வாழ்வேன். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதே சமயம் அவங்க ஒரு ஐடல். அவங்களோட மதிப்பை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி எனக்கு எதுவுமே பண்ண தோணாது. இது நீங்கள் அப்படின்னா நீ மூடிட்டு சேனலை ஓப்பன் பண்ணிக்கூடாதுன்னா திட்டுவீங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை செய்கிறேன்டா. என்ன பிடிச்சவங்க இதை பாருங்கடா. நான் யாரையும் கம்பல் பண்ணி பார்க்க சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் பிஎல் போடுங்க, ஹார்ட்டாக போட மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது. அதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப சாஃப்டான சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு இது ஓகே. ரொம்ப ஹார்ட்டாலாம் இது பக்கம் நிறைய சேனல்ஸ் இருக்குது. பிடிச்சா ஸ்டோரி பிடிச்சா பாருங்கடா. பிடிக்கலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் யாரையும் குத்தம் சொல்லலை. இதுவும் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். பிடிக்கலன்னா ஓகே, விட்டுருங்கடா. நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றாமல் இன்ஸ்டாவில் கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு பொதுவாகவே பிஎல் பிடிக்காதுடா. ஏன்னா ஐடல்ஸை கேம் மாதிரி காட்ட எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ என்னோடய பர்சனல் காரணம் தான் அது. மற்றபடி நான் யாரும் எதுவும் சொல்லலைடா. உங்களுக்கு பிடிச்சதை பார்க்குறதுலையும் அதனால் தப்பே நான் சொல்ல வரல. ஓகேங்களா? என்னட்ட அதை எதிர்பார்க்காதீங்கன்னு மட்டும் சொல்கிறேன். இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, அப்புறம் சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே தத்தக்கா நடக்க தெரியாத குழந்த மாதிரி மழை தண்ணியில் ஆடிட்டு அப்படியே வர கால் வலிக்கி விட்டு விழுக போகிறீங்க. ஆத்தி அப்படின்னு விழுக போகும்போது கரெக்டாக அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி நம்ம சார் தான் அப்படியே பிடிச்சி நிப்பாட்டி அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்க நீங்கள் ஆத்தி திட்டிடுவானோ அப்படின்னு சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு காற்றுல கையை விரித்து அப்படியே தடவிக்கிட்டே சொல்ல. ஆனால் சாரி கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். கண்ணு தெரியாத முண்டமேன்னு திட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் சார் சாரி அது தெரியாமல் அப்படிங்கிறீங்க. ஓகே, மழை தனியாக இருக்குது பார்த்துப்போ அப்படிங்கிறாங்களோ. கண்ணு தெரியாதண்ணா எப்படி சார் பார்த்துப்போ. சாரிப்பா, நான் அந்த பார்த்துப்போ சொல்ல ஜாக்கிரதையாக போ அப்படி மீன் பண்ணேன் அப்படிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பாவி மாதிரி மெதுவாக என்னமோ கண்ணு தெரியாதவங்க நடக்கிற மாதிரியே நடந்து வர. அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் அடிச்சுட்டு பாவம் கண்ணு தெரியாத பொண்ணு போல் இதுக்கிட்ட போய் ரூடா அப்படின்னு சொல்லி அவனே பேசிட்டு அவன் பாட்டுக்கு போக. நீங்கள் பாவி நம்பிட்டு அவளை அப்பாடா திட்டலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ முதுகில் கை ஆத்தி அப்படின்னு அதே ஃபார்மில் திரும்பி அப்படி யார் அப்படின்னு கண்ணை இந்த நீங்கள் கையை வச்சு தேட. அப்போ ஜெரியோ முதுகுலேயே ஒரு அடி. என்ன மண்டையில் அடிப்பட்டு அம்னீஷியா பேஷண்ட் ஆகிட்டியா? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் விட்டுட்டு போனால் அதுக்குள்ளே என்னடி யாருன்னு கேட்குற அப்படின்னு. ஜெரி நீயா? பின்ன யாரை எதிர்பார்த்தியாக்கும்? ஐயோ, இப்போ ஒரு மாங்காய் வந்துச்சு. மாங்காவா? ஆமாடி, அது சரியான மஞ்சமாக்கா. நான் பிளைண்டு மாதிரி நடித்து பிளைண்டுன்னு சொன்னேன், இது நம்பிருச்சு. ஏன்டி இப்படி பண்ணேன்? பின்ன ஏதோ தெரியாமல் கீழே விழுக போனவளை பிடிச்சி நிறுத்திட்டு போவானா திட்ட வரான். அதுதான் அடிப்பாவி, நீ கீழே விழுந்ததுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணது இல்லாமல் அவருக்கு இப்படி வேற சொல்வியா? ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லலாம். அவன் ஹெல்ப் பண்ண மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாதா குருடியோ இவன் என்னால் திட்டிருப்பால. நான் உண்மையிலே கண்ணு தெரியாத மாதிரி சீனை போட்டாங்காட்டியும் அவனும் உண்மையிலே கண்ணு தெரியல போல நினச்சி போயிட்டாண்டி அப்படி சொல்லிங்க சிரிக்க. உன்னெல்லாம் 5 நிமிஷம் விட்டுட்டு போனால் ஒரு உலக போரே ரெடி பண்ணி வச்சுருவ நீ அப்படி சொல்கிறா. போடி அம்மா, போன விஷயம் என்னாச்சு? என் பிரதரை காணோண்டி. சரி நம்மளே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்போம். உன் பிரதர் இருந்தால் என்ன இல்லைன்னு அப்படிங்கிற ஆமாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த காலேஜில் தான் சரிங்க ஃபஸ்ட் இயர். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்க நான் போய் பார்க்கிங்லேருந்து நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நின்றுட்டுருக்க. நீங்கள் போய் அப்படியே திரும்ப மழை தண்ணியில் ஆடிட்டு போவோம் ஒழுங்கா படி அப்படின்னு கத்த. ஓகே ஓகே அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி வந்து இப்போ நீங்கள் நேரத்தில் உங்கள் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு கரெக்டாக திரும்ப அப்போ கரெக்டாக மறுபடியும் சங்கி அவன் மேலேயே போய் டப்புன்னு வண்டியை விடுறீங்க. அவன் வண்டி உங்கள் வண்டியும் நேருக்கு நேராக மோதிக்க கண்ணு அப்படின்னு நீங்கள் நிமிர்ந்து அவனை பார்க்க அவன் அப்படியே கை கட்டிட்டு பேசுடி பேசு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆத்தி இவனா அது சார் அது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படிங்கிறீங்க. என்ன பார்த்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு தான் கண்ணு தெரியாத மேடம், எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்க ஷோ சரி சாரி பார்த்து இல்லை கேட்ட மாதிரி இருந்துச்சு உங்கள் வாய்ஸ், நீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்கள் இங்கே ஆஹா இன்னும் எவ்வளோ உருட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க நீங்கள் ஐயோ செய்ய மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு நீங்கள் திருத்த முடிக்க பாவம் கண்ணு தெரியாதுல்ல உங்களுக்கு? ஆமாம் சார். கண்ணு தெரியாமல் எப்படி நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு வீடு வரையும் போவீங்க? நான் வேணா உங்களை ட்ரா பண்ணவா? ஆஹா இவன் சரியான மஞ்ச மக்கான் தான், கண்ணு தெரியாமல் பைக் ஓட்டிகிட்டு வந்துடுவோன்னு நினச்சிருக்கான் போல் அப்படின்னு. இல்லை சார் பரவாயில்ல நானே அப்படின்னு சொல்ல. அடிங்க இன்னும் எவ்வளோ அடி சொல்லுவேன்? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? கேன மாதிரி தெரியுதா அப்படின்னா ஓயின்னு அவன் கத்த. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு மஞ்ச மக்கான் நினச்சா சரியான ஆளாக இருக்கானே. ஐயோ என்ன இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு டைம் ஏமாந்த வந்தானே ஓவராக பேசுகிறான். அப்படி என்ன நான் பெருசாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது வந்து அப்படின்னு வளரிட்டு இருக்க. அவனும் சமகாண்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாமல் என்னமா ஆக்ட் விட்டேன் சரினா ஃப்ராடாக இருப்ப போல நீ அப்படிங்கிறான். ஃப்ராடுக்கு காலேஜ்குள்ளே என்னடி வேலை உன்னை போலீஸ் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கத்த. யாரை பார்த்து ஃப்ராடுங்கிறீங்க? நான் ஒன்றும் ஃப்ராட்லாம் இல்லை, இந்த காலேஜ் அப்ளிகேஷன் போட வந்தேன். நீங்களாம் எனக்கு கண்ணு தெரியாது நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன்னா நான் பிளைண்டு எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு நீங்களா கேட்டீங்க. நானும் இப்படி காய்ச்சி மூச்சுன்னு அப்போவே திட்டுவீங்கன்னு பயந்து அப்படி சொன்னேன். அதுக்கு போய் ஓவராக பிஹேவ் பண்ணுறீங்க இப்படிலாம் அப்படி இப்படி நீங்கள் பேச 2 பேரும் வாட்ச் மூச்சு கத்திருக்கா. இங்கே ஜெரியோ இவ என்ன பைக் எடுத்துகிட்டு போகிறேன்னு போனால் இன்னும் காணோம் அப்படின்ட்டு அவளே வந்து அங்கே 2 பேர் சண்டை போடுக்கா. ஐயோ இங்கேன்னா பைக் எடுத்துகிட்டு வரேன்னு பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருக்குறான், என்ன குடிமைப்படி சண்டைன்னு நடக்கல தெரியலையே அப்படின்ட்டு அவ கொடுக்கணும். ஓடி வந்து அண்ணா நீயா? எது அண்ணாவா? நீங்கள் மெதுவாக யார் இவன் அப்படின்னு கேட்குறீங்க. இதாண்டி என்னோடய பிரதர். ஆத்தி அந்த சிடுமூஞ்சி இவனா தான் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன்னா. ஐயோ ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அப்படி உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தான். அன்னைக்கு ஒன்று தான், அதுக்கப்புறம் அவன் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கலை. ஐயோ இவனாது நானா அப்போ தேடி போய் உட்காடுறேனே அப்படின்னு நீங்கள் அமைதியாக சாரி அப்படிங்கிறீங்க. அப்போ அவன் அப்படியே மறைச்சிட்டு உனக்கு ஒரு ஃப்ரெண்டே கிடைக்கல இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு அழுகியாக வருது. யாருமே இந்த மாதிரி திட்டினதில்ல, விளையாட்டுக்கு பண்ணதுக்கு போய் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு கோவமாக வருது. அப்படியே அடக்கிட்டு நீங்கள் அமைதியாக அப்படியே பார்த்துட்டுருக்கா. அவனும் வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை திட்டிட்டு அம்பாட்டுக்கு போக நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்போ அவ்வளோ என்ன ஆச்சுடி அப்படின்னு சரி உங்களை பார்க்க உங்கள் அண்ணன் தான் இவ்வளோ நேரம் அப்படியே என்னை பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி அபிஷேகமாக பண்ணானே. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே நின்ன நீ என்ன ஆச்சுன்னு வேறு என்னை கேட்குறா போடி அப்படின்னு நீங்கள் ஆடியே அழுகிற மாதிரிக்கா. விட்டுட்டி அவனை பற்றி தெரியாதா? அவனே ஒரு சிறுமூச்சி, அவன்கிட்ட போய் என்ன வம்பு வச்சுக்கிட்ட? ஓ நீ சொன்ன மஞ்சமாக்கா என் பிரதர் தானா அப்படின்னு நான் கேட்க. அவனோட தங்கச்சி நிரூபிக்கிறியடி, நீ ஒரு மங்குனி அமைச்சர், இவ்வளோ நேரம் உனக்காச்சு இதை நீ புரிஞ்சுக்க அடிக்கிறீங்க, ஆனாலும் உனக்கு இந்த வாய் மட்டும் ஆகாதடி அப்படின்னு அவன் முதுகுலே அடிய போட அடிக்குதுடி உங்கள் அண்ணனுக்கு பதிலாக நீ அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை மச்சான் அவன் கிடக்கான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி உட்கார. இவ்வளோ மானங்கிட்ட கேள்வி உங்கள் அண்ணன் திட்டியும் என் கூட வர பற்றியா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் மச்சான் நான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இடி மச்சான் இதெல்லாம் நமக்கு சகஜம் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹாப்பியாக நீங்கள் ஒரு வழியாக வீட்டில் வந்து இறக்கி விட. அவ்வளோ மச்சான் இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா அம்மா எதாவது நினைப்பாங்க. ஆண்டி உள்ளே தானே இருக்காங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், நான் வரல. ஏன் அவங்க அதெல்லாம் அங்கே திட்டது பார்த்தலன்னா இன்னும் அவன்கிட்ட என்ன கோத்து விட்ட பக்கறியாடி உள்ளே வந்ததும் அவன் உட்கார வச்சு லெக்சர் எடுக்கவா? அவளை விடு சாமி அப்படின்னு நீங்கள் கையெடுத்து கும்பிடாவ சிரிச்சிட்டு சே இல்லடி வாடி அப்படின்னு கூப்பிட்றா. ஆளை விடு நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பா தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்கே நிற்காமல் ஓடிடுங்க. இதெல்லாம் அவன் அப்படியே அவன் ரூமில் நின்று பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து போயிடறான். உங்களுக்கோ எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எப்படி அப்படி திட்டலாம், என்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரியா இருக்குது, எவ்வளோ க்யூட்டான பொண்ணுனா எல்லாருக்கும் என்ன எவ்வளோ பிடிக்கும், இவன் மட்டும் என்னை இப்படி திட்டானே
சிடுமச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இவ்வளோ நாளாக வீட்டு பக்கமே போகாமல் இருந்தேன். இனியும் போகவே கூடாது. இன்னைக்கு கூப்பிட்டா கூட எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸோ காலேஜ் போகிறதுக்கு ரெடியாகி வந்துட்டு ஐயோ இப்போ அவளை வேறு கூட்டிகிட்டு போகணுமா. ஸ்கூல் டேஸாக இருந்தால் கூட வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. எப்போ இந்த இதெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடும் இனிமேல் நம்மளே தான் அப்படின்ட்டு ஜாலியாக இருந்துட்டோம். அவள்கிட்ட வேறு ஒன்று நான் பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டோமே. இப்போ போனால் அந்த சிடுமூஞ்சி வேறு வீட்டில் இருப்பானோ. அதுக்குன்னு எலிக்கு பயந்த ஊரை காலி பண்ணிட்டா ஓட முடியும். என்ன பண்ணிடுவான். தைரியமாக போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு அப்படியே அவங்களோட கீழே எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரீங்க. அவங்க மம்மி உங்களுக்காக ஃபுல்லாக வாடா நானே ஹெல்ப்லான்னு இருந்துச்சேன் நீங்கள் எந்திரிச்சு கிளம்பிட்டியா. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரிங்க. அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க. உங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல சரி டேடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர மம்மி டேடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அவங்க வீடு வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டீங்க. வீட்டுக்குள்ளே வாசல் வந்ததும் அவன் இருப்பானோ அப்படின்னு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. கார் உள்ளே இருக்குது. ஐயோ இந்த சிடுமச்சி இன்னும் வெளியே போகலையா. இப்போ எப்படி நம்ம உள்ளே போய் அவளை கூப்பிட்றது. இங்கேருந்து பேசாமல் கால் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே ஃபோன் எடுக்கிறீங்க. அப்போ கரெக்டாக அவளை வெளியே வந்துடா. பாடான்ட்டுருக்கு உங்களுக்கு. உள்ள வரலாம்ல. இல்லடி டைம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல சரி அப்படின்னு அவள் பின்னாடி ஏறி உட்காரா. அவங்களோட பைக் அங்கேருந்து கிளம்புன அடுத்த நிமிஷம் சங்கீனும் அவனோட காரில் அப்படியே பின்னாடியே தான் வரான். என்ன இவன் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மிரரில் பார்த்துட்டு ஏண்டி உன் அண்ணன் ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கேட்கலான்னு நினைக்கிறீங்க. பட் இல்லை ஏதாவது நினச்சிக்குவா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவகிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டுக்கா. அவன் அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி முன்னாடி போக நம்மளை ஃபாலோலாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. காலேஜ்குள்ளே அவன் எப்போ போனான்னு தெரில. நீங்கள் அதுக்கப்புறமா தான் வந்து உங்களோட வண்டியை நிறுத்தும் போது பார்க்குறீங்க. என்ன இது அவனோட கார் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கா. அப்போ அவ்வளோ என்னடி டைம் ஆச்சுன்னு வீட்டுக்குள்ளே கூட வரமாட்டேன்டா. இப்போ இங்கே நின்று என்னடி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கா. வா போகலாம் அப்படின்னு அவ கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கிளாஸ் ரூம் போயிருங்க. ஜாலியாக ஏதோ கதை பேசி ஜாலியாக பசங்களை பார்த்து சைட் அடித்து எல்லாம் பேசிகிட்டு உட்காந்துருக்கா. அப்போது ப்ரொஃபஸர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்டென்ஷன் ஆக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. பார்த்தா யாராரு சங்மின் வந்து உள்ளே பூரா ஊனிங்க. இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கானா கன்ஃபார்ம். உன் அண்ணன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. நான் அப்போவே சொல்லிச்சேன். அப்புறமா அவனை காணோம் அதனால் நம்மளை ஃபாலோ பண்ணல போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் பார்த்தா இங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிற்கிறான். நீ கூட கேட்டியே அங்கே பார்க்கிங்கில் என்னடி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு. உன் அண்ணன் வண்டி தாண்டி அங்கே பார்த்தேன். அதான் நானே யோசனையில் இருந்தேன். அப்புறம் பேசிகிட்டு வந்ததெல்லாம் மறந்துட்டேன். உன் அண்ணனுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனையோ சும்மா விளையாட்டு கூறடின்னு சொன்னேன். அதுக்கு இங்கே காலேஜ் வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அவ்வளோ உங்களை வித்தியாசமாக பார்க்க என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நீ வாய மூடிட்டு இருக்க. இல்லை மச்சான் நீ லூஸுன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு லூஸாக பண்ணிக்க எத்த பின்ன அவன் இங்கே ப்ரொஃபஸராக இருக்காண்டி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு சொல்கிற அப்படிங்கிறாவ அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆமாடி என் அண்ணன் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்ல எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டு உட்கார. நீங்களும் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. சரி உங்கள் கைப்பிடிச்சது உட்காந்து தொலைடி அப்படின்னு இழுக்க என்ன சொன்னால் ஓ அண்ணன் இந்த காலேஜ் ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் மச்சான் நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன் மறந்துட்டியா. ப்ரொஃபஸர்னு சொன்னேன் இந்த காலேஜ் ப்ரொஃபஸரா. ஓ மை காட் இவனை பற்றி எந்த ஞாபகமும் எனக்கு இல்லையே அதனால் மறந்து இங்கே நம்மளே வந்து சிக்கிட்டோமா. இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. இதில் எப்படி காலம் போகிறா. இது நம்ம கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் முகரக்கட்டையை பார்த்துட்ருக்குது சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முணுமுணுத்துட்டு உட்காந்துருக்கா. அங்கே என்ன பேச்சு அப்படிங்கிறான். நம்ம ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கா. எல்லாத்துக்கும் இன்ட்ரோ அவங்க கொடுத்துட்டு அவன் எல்லோரையும் இன்ட்ரோ கொடுக்க சொல்ல எல்லாருமே அவங்கவுங்க நேம் அதெல்லாம் சொல்ல ஓகே அந்த அவங்களோட கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இது லெசனா அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே சொல்ல அப்படியே ஹோல் கிளாஸ் உங்களை திரும்பி பார்க்காதீங்க. இது ஒன்றும் இல்லை ஏன்டா என் மூஞ்ச பார்க்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் குனிஞ்சிக்க. அப்படியே உங்களை அவன் நக்கலாக ஒரு புருவத்தை ரைஸ் பண்ணி பார்க்க நீங்கள் இவன் வேறு நம்மளை இப்படி பார்க்குறானே. மொத்த வேலை வீட்டுக்கு போய் அடம் பிடிச்சி அம்மா அப்பா காலில் விழுந்தாவது இந்த காலேஜை மாற்றிடணும். இதுக்கு மேலே இங்கே நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவனும் சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லோரும் இங்கே கவனிக்கணும். நான் கிளாஸ் நடத்தும் போது யாராவது பேசிகிட்டு இருந்தால் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டா. எல்லோரும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் மைண்டுக்குள்ளேயே என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ அவனும் யூ கெட் அப் அப்படிங்கிறான். நீங்கள் இன்னுமே வந்து ஜன்னல் பக்கம் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லலாம் என்ன சொல்லி எப்படி
இந்த காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லலாமா? இல்லை இங்கே ஒரு சிடுமூஞ்சி ப்ரொஃபஸர் இருக்கான், அவனை பிடிக்கலன்னு சொல்லலாமா? வேறு என்ன சொன்னான்? இந்த காரணம்னு சொன்னால் வீட்டில் ஓகே, பட் பக்கத்தில் ஒருத்தி இருக்காளே, அவள் என்ன சொல்லுவா? அவள் நம்மளை காலேஜ் மாற விடுவாளா? ஐயோ சரி இல்லாமல் நான் எப்படி காலேஜ் போவேன்? பேசாமல் சரியும் காலேஜ் மாற சொல்லலாமா அப்படின்னு இப்போ தான் அப்படியே திரும்ப ஹோல் கிளாஸ் உங்களையே தான் பேன் பார்த்துட்டுருக்கு. நீங்களோ என்ன ஏன் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? ஜெரி இவ்வளோ நேரமாக உன்னை சுரண்டி கிள்ளிக்கிட்டு இருக்க, சுரணக்கட்ட மாடு மாதிரி உட்காந்துட்ருக்க. எப்போ மச்சான் இதெல்லாம் நடந்துச்சு? அட மூதேவி, என் அண்ணன் உன்னை அப்பையிலேருந்து உத்து பார்த்துட்டே இருக்கான். அப்பையிலேருந்து நானும் உன்னை கூப்பிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்க ஜன்னல் பக்கம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு அவ கேட்க, ஜன்னல் பக்கம் பேசிகிட்டு இருந்தேண்ணா. ஓ எல்லோரும் என்ன பைத்தியம் நினச்சி தான் பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஓ அன்றைக்கி பிளைண்டு இன்னைக்கு மென்டலா? எதை ஆமாடி, அன்றைக்கி பிளைண்டாக நடிச்சா இன்றைக்கி மென்டலாக நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன மென்டலா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடி நீங்கள் சண்டைக்கு போகிற மாதிரி பார்க்க அவனும் என்ன அப்படிங்க்கா அவன் ஒரு வார்த்தையிலே நீங்கள் அடங்கிடுங்க. அது வந்து இல்லை அது அப்படின்னு நீங்கள் திணற. கிளாஸ் எடுக்கும் போது கிளாஸை தான் கவனிக்கணும். ஒருத்த விட்டுட்டு வெளியில் வேடிக்கை பார்த்த வெளியில் அனுப்பிச்சிடுவீங்களா சார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறத பார்த்துட்டு, ஓ மேடம்க்கு அப்படி ஒரு ஆசையா அப்படின்ட்டவன் நோ நோ அப்படிங்கிறான். ஓஹோ அனுப்பிச்சுட மாட்டிங்களா அப்படி உங்களை முறைச்சிட்டு, இன்னொரு டைம் நீ கிளாஸை கவனிக்காமல் இருந்து பாரு, அப்புறம் என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போக. நீங்கள் போடா பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அல்லு இல்லை உங்களுக்கு, அப்படியே உட்காந்துக்கிறீங்க. எறும்பு மாடு சொல்ல மாட்டேன் போடி சொரணை கட்ட மாடு, எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன், நீ பாட்டுக்கு அவளுக்கு தெரிஞ்சுட்டு ஏன்ட்ட வந்து திட்டிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிற அவ. சரி அப்படின்னதுக்கப்புறம் கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்கிப் ஆக ஈவினிங் வாமச்ச போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் வரீங்க. நீங்கள் எப்பவும் போல் அவங்க வீட்டு வாசல் எடுத்தோம் வாடி உள்ளே போகலாம். எதுக்கு அந்த கிறுக்கங்கிட்ட நான் மாட்டவா? அத்தா ஆளை விட்டு நான் போகிறேன். என்னோடய அண்ணன் இன்னும் வரல, வண்டி இல்லை பார். ஓ ஆமாம் இல்லை, சரி சரி நானும் ஆண்டியை பற்றி ரொம்ப நாளாச்சு உள்ள வரேன் அப்படின்னு அவள் பார்க்க. சரி விட மச்சான், அதான் அவன் அண்ணன் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இப்போ ஜாலியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அவள் கூட பேசிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போக. வாமா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு அவங்க அம்மா வெல்கம் பண்ண. ஹாய் ஆண்டி. அங்கிள் இல்லை, அங்கிள் ஒர்க்கு போயிருக்காருமா வந்துடுவார். ஓ நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கம்மா. உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு வீட்டில் எல்லாம் விசாரிக்கா. நீங்களும் பதிலாக சொல்கிறீங்க. ஏமா அந்த பக்கமே வர்றதில்ல, ஸ்கூல் படிக்கும் போது நான் லாஸ்ட்டாக பார்த்தது. வர்ற மாதிரியும் ஒன்று பெற்று வச்சுருக்கீங்க, அமேசானில் ஒன்று ஆர்டர் போட்டு வச்சுருக்கீங்களே, அதுதான் என்னை பார்த்தாலே கடுப்பாகுது. எனக்கு அதை பார்த்தா கடுப்பாகுது, அப்புறம் எங்கே இங்கே வர்றது? என்னம்மா? ஒன்றும் இல்லை ஆண்டி, அது உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். டைம் ஆச்சு ஆண்டி, நான் கிளம்புறேன். அட இப்போ தான் வந்ததும் கிளம்புறேன், உட்காருமா காஃபி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு போ. இல்லை ஆண்டி சொல்ல அவங்க அப்படி வீட்டுக்கு போக. என்னடி அப்படின்னு சரியாக பார்க்குறீங்க? அட வாடி என் கூட அப்படின்னு சொல்லி அவள் ரூம் கூட்டிகிட்டு போகிறா. 2 பேரும் ஒன்றா தான் ரூம்குள்ளே போய் உட்காந்து பேசி, சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்போ அவங்க அம்மா கொண்டு வந்து காஃபி உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னு, அட குடிச்சிட்டு போமா அப்படிங்க. நீங்கள் காஃபி கிட்ட கப்பு கொடுக்க அவங்க கீழே போயிடறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து நேரம் பேசிட்டு அப்புறம் இதுக்கு மேலே இங்கே இருக்க சரிப்பட்டு வர்றது, வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஒரு வேளை அந்த சிட்டுபோது வந்துச்சு நம்ம தான் சிக்கணும், கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவன் வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி கிளம்பிடுவோம். சரிடி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. சரிடி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கீ எடுத்து அப்படியே சுற்றிக்கிட்டே கையில் கடன் கீழே இறங்குறீங்க. அப்போ உங்கள் ஷாலு அந்த படியில் ஏதோ ஒரு முனையில் மாட்டிக்குது, அது இழுக்க நீங்கள் இப்படி திரும்புறீங்க. அப்போ அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக போகிறீங்க. அப்போ கரெக்டாக மேலே வந்த மீன் அப்படியே உங்களை பிடிக்கிறான், உங்கள் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி நீங்கள் கீழே விழுந்து பயத்தில் கண்ணை அப்படியே இறுக்கி மூடிட்டு நிற்கணும். உங்களை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு உங்களையே பார்த்துட்ருக்கா. நீங்கள் இன்னும் நம்ம லேண்ட் ஆகலை, அப்போ நம்ம கீழே விழுகலை, என்ன ஏதோ டைட்டாக பிடிச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது, கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரியே ஒரு ஃபீல் அப்படின்னு கண்ணை திறந்தா. அப்படியே அவங்க மூஞ்சிக்கிட்ட அவன் மூஞ்சி ஒரு நிமிஷம் நீங்கள் ஷாக் ஆகிட்டு, எது இவனா அப்படின்னு பார்க்க. அவனும் பார்த்தே நடக்க மாட்டியா, கண் என்ன போராடிலே வச்சுருக்க, மேடம் தான் பிளைண்ட் ஆச்சே, பாவம் மென்டல் வேறு அப்படிங்கிறான். ஷிஃபனா அப்படின்னு நீங்கள் மறிக்க. அவனும் என்ன முறப்பு போடி அப்படிங்கிறான். போடின்ட்டு என்னை விட்டாதனோட நகருவேன் அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையிலேருந்து நகர போராடினா அவன் விடாமையே என்ன லுக்கு விட்டு நிற்கிற சமூகத்தனை பார்த்ததான் அப்படி நின்றுவியா அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி என்னோடி தேடுற. இல்லை யாரோ அழகாக இருக்காங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு. என்ன கொழுப்பா அப்படின்னு அவன் அவங்க ஹிப்பை கொஞ்சம் டைட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறானா இவன் அப்படிங்கிற மாதிரி வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது உங்கள் ஹிப்பாவும் பிடிச்சிருக்கு.
டக்குன்னு கை எடுத்துட்டு அப்படியே உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்குறோம். நீங்கள் அந்த நிமிஷம் அவ்வளோதான், இதுக்கு மேலே அங்கே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி விட்டு ஜூட்னு பட்டாமாமே டொர்ன்னு ஓடிடுறீங்க. அவனும் அப்படி திரும்ப அவங்களோட ஷாலு கீழே கிடக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு அவன் அப்படியே கொண்டுட்டு அவன் ரூம்குள்ளே போயிடுறான். இங்கே நீங்கள் உளுத்தடிச்சு ஓடி வந்து அப்படியே வந்து பைக் கஷ்டம், இதுக்கு தான் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு வான்னு என்னை கூட்டிகிட்டு போனான். கிட்னி திருட வான்னு கூப்பிட்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் இவன்கிட்ட மாட்டி விட்டாங்களே, இனி இவன் இருக்கும் போது இந்த பக்கமே வரக்கூடாது அப்படிலாம் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வர ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரியே வரீங்க. அவங்க அம்மா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தா. ஆமாம்மா. என்கிட்ட ஷாலு ஷால் அப்படின்னு பார்த்தா தொட்டு பார்க்குறீங்க. ஷாலு எங்கே மேலே போட்டிருந்தியே? காலையில் போட்டா போனேன். ஆமாடி எருமை. அது வந்தும்மா இது பைக்கில் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. எது இல்லைம்மா, பைக் ஓட்டிகிட்டு வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னு கழட்டி நான் தான் வச்சேன் சீட்டு கடியில், எடுக்க மறந்துட்டேன், அப்புறம் எடுத்துக்கிறேம்மா. சரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு கடை உங்கள் ரூமுக்கு போயிருக்கான். ஐயோ, சாலை கூட எடுக்காம ஓடி வந்திருக்கேன். ஜெரிக்கிட்ட கேட்கலாமா? சரி, நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே அப்போ போல அவளை காலேஜுக்கு போகலான்ட்டு வேணாம் வாசல்லே நிற்போம் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஃபோன் வந்துட்டு அவளோடது நாட் ரீச்சபிள் வருது. என்ன வீட்டுக்குள்ளே இருக்க ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, வாசல்லேருந்து பண்ணா அப்படின்ட்டு சரி ஹாரன் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு ஹாரன் அமுத்திட்டு இருக்கீங்க. அவன் ரூம்லேருந்து அப்படியே எட்டி பார்த்து ஒரு முறை தான் நீங்கள் அத்தி அவள் வருவான்னு பார்த்தா இந்த பேயெலாம் எட்டி பார்க்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தாலே இவங்கிட்ட சுப்பிரபாதமெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் அமைதியாக திரும்பிக்கிறீங்க மூஞ்ச. அவனும் அப்படியே முறைச்சிட்டு கீழே இறங்கி வர கரெக்டாக ஜெரி வந்துடுறா. அப்பா வந்தியே அப்படின்னு டெய்லியும் வந்து ஹாரன் கொடுத்துட்ருக்க முடியுமா, சீக்கிரம் ரெடியாக வாயண்டி அப்படிங்கிறீங்க. ஏன் மச்சான் உனக்கு எனக்கு கூட்டிகிட்டு போது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேட்க நீங்கள் ஐயோ அப்பா மேலே உள்ள கோவத்தில் அதெல்லாம் இல்லை மச்சான், நான் வந்துட்டேன், ஸோ அதான் வந்தால் உள்ளே வர வேண்டியதானடி. இல்லை மச்சான் அது சரியாக வராது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. அவ்வளோ என்னமோ போ அப்படின்னு விட்டுறா. இப்படியே காலேஜுக்கு வந்துடுறீங்க. காலேஜ் வந்தாலும் அதே தான், கிளாஸில் எதையாவது ஒன்று நீங்கள் பண்ணுறதும் அவன் உங்களை மிரட்டுறதும் இப்படி தான் போகுது. உங்களுக்கு இரிட்டேட்டாக ஆகுது. இவனை பார்க்கும் போதெல்லாம் கோவமாக வருது, வேணுன்னே எழுத வைக்கிறான் அப்படின்லாம் டென்ஷன் ஆகுறீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபார்முலா சொல்லு, லேபில் அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறா. தூக்கத்தில் கூட லேபில் இருக்கிற மாதிரியும் ஃபார்முலா கேட்குற மாதிரியுமே கனவலாக வருது. உங்களுக்கு அப்படி இரிட்டேட் இவனை மாதிரி ஒரு இம்சையை நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. இருந்தாலும் சரிக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வந்து டீப்பாக இருக்கிறதுனால அவங்களால அவன்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. உங்கள் அண்ணன் தான் இம்சை, அதை சொல்லவா முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேண்டீனில் உட்காந்துருக்கா. அவ்வளோ என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்கா? நத்திங் மச்சான் அப்படிங்கிறீங்க. அப்போ அவ்வளோ ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுடி, என் அண்ணன்கிட்ட கேட்டு நம்ம வேணாம் சாமி, வேணவே வேணாம், வேணையே வேணாம். எனக்கு டவுட்டுன்னா நான் ஏதாவது ஒரு நல்ல ப்ரொஃபஸராக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் அண்ணன்கிட்ட மட்டும் வேணாம் அப்படிங்கிறீங்க. எது நல்ல ப்ரொஃபஸரா? அப்போ என் அண்ணன் நல்ல ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்கிறியாடி? ஐயோ இல்லைம்மா, அண்ணன் நல்லவருக்கெல்லாம் நல்லவர், ரொம்ப நல்லவர், அதானே இங்கே பிரச்சனையே. அவர் சொல்லி கொடுக்குற மெத்தட்லாம் என் மூளைக்கு புரியாதுன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் உங்கள் அண்ணனை நான் தப்பாக சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல. அவ்வளோ என்னமோ போக்கி என்னதான் பிரச்சனை, இந்த காலேஜ் தான் சேரணும்னு சொன்னேன், ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே நான் வேறு காலேஜ் சேரேன், நீ வந்துடுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணேன். நான் முடியவே முடியாது, நீ வேணால் சேர்ந்துக்கோன்னு சொல்லவும் சரின்னு இப்போ என் கூட அடக்கி வச்சுட்டு காலேஜ் வந்துட்டுருக்கா. ஆனாலுமே எப்போவுமே உம்முனே இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவ கேட்க. அண்ணன் தான் அது சொல்லவும் முடியும், சொன்னாலும் நீ என்ன நினைப்ப, அதுதான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கா. அவ்வளோ என்னடி என் அண்ணன் ஏதோ திட்டினானா, அவனுக்கு உனக்கும் தான் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கா, உனக்கு அவனை ஏன் பிடிக்கல, அவங்க ரெண்டு பேத்துக்கு ஏன் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் அவள் கேட்கா. அதை எங்ககிட்ட கேட்காதம்மா, எங்களை படைச்ச அந்த கடவுள்கிட்ட கேளு. எந்த நேரத்தில் அந்த ஆள் எங்களை படைச்சி விட்டாரோ, அவர் என்ன காண்டில் இருந்தாரோ, என்ன இவங்கிட்ட சிக்க வச்சுட்டு ஐயோ நான் படுற விவசாய இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவள் கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிச்சிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் நடக்க சண்டை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே அவகிட்ட சொல்ல மாட்டீங்க. ஏன் அவனுமே சொல்ல மாட்டா, அதனால் நீங்கள் எதுவும் சொல்லிக்க மாட்டீங்க. உங்கள் ரெண்டு பேர்த்தோட கோல்டு வார் உங்களுக்குள்ள தான், நீங்கள் இவகிட்ட எதையுமே கொண்டு போகிறதுனால அவளுக்கு பெருசாக எதுவும் தெரியறதில்ல. ரெண்டு பேத்துக்கும் நடந்த அந்த ஃபஸ்ட் மீட்டிங் தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நினச்சிட்டு இருக்கா. பட் அதுக்கப்புறம்லாம் நீங்கள் ரெண்டு பேத்துக்கும் டிஷும் நடக்கிறதுலாம் அவளுக்கு தெரியுறதில்ல. அவளுக்கு தெரியாமல் தான் வச்சு உங்களை செய்வாமல், நீங்களும் வந்துட்டு அவன் செய்கிறதெல்லாம் கடுப்பாயிட்டு இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக வாயை மூடிட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் உட்காந்துட்டுக்கோ. ஹே
சாப்பிட்டாச்சுன்னா கிளம்பி கிளாஸ் ரூம் போக வேண்டியதானே. இங்கே எப்போ பார்த்தாலும் சோத்து முட்டை மாதிரி கேன்டீன்லேயே இருக்கீங்க. கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட கேன்டீனில் தான் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து அவன் புக்கை டப்புன்னு போட்டு கத்த வந்துட்டான்டா. இவன் வேற ஆனாவுனா வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. என்ன பார்க்கறது பாரு திருவிழாவில் காணா போன பிள்ளை மாதிரி வாடி அப்படின்னு சொல்லி மிரட்டா. அவனா வாடி பொடிங்கிறான். நான் என்ன பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறிக்கா ஆகணும் என்ன அப்படின்னு புருவத்தை ரைஸ் பண்ணி கேட்க ஆத்தி மனசில் உள்ளதெல்லாம் புரிஞ்ச மாதிரியே பேசுகிறானே அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியும் போக அப்போ அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றான். இப்போ எதுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு அப்படியே 2 பேர் நீங்கள் சரி நீ உன் ப்ராட்ட பேசிட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேயே நகர பார்க்க ஒன்று தான் நில்லுன்னு ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஜெரி நீ கிளாஸ் ரூம் போ. இல்லைண்ணா இங்கே நான் ப்ரொஃபஸர் சொல்கிறது கேளு. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவள் அப்பாவியாக பார்க்க நீங்களோ ஐயோ என்னை விட்டுட்டு பாதிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சரி மச்சான் நீ பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அவள் போவேன். என்னத்தை பார்க்குறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சார் இது என்ன ட்ரெஸ்ஸு இது என்ன ட்ரெஸ்ஸா வெஸ்டர்ன் அது தெரியுதுடி முண்டை கலப்பேன் குறையும் குறையுமா மாட்டிக்கிட்டு தெரியுறா. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணால் இவன் கண்ணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அதுலேயே அவன் புரிஞ்சுட்டு என்ன அப்படி பார்க்குற கண்ணை தூக்கி வெளியே வச்சுருவேன். நீ இப்படி போட்டு தெரியினாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. என் சிஸ்டரும் உன் கூட தானே தெரியுறா. அவ்வளோ ஒன்றை மாதிரியே பண்ணணும்னு நினச்சா தானே பார்த்தேன். இவனுக்கு அது நம்ம மேலே அக்கறையாது அப்படின்னு நீங்கள் பார்க்க இன்னொரு டைம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரதை நான் பார்த்தேன். என்ன பண்ணுவீங்களா அப்படிங்கிறா. நீங்கள் லிக்விட் எடுக்க கத்திரிக்காய் எடுத்து அப்படியே உங்கள் முன்னாடி காட்டி சசக் அப்படிங்கிறான். நீங்கள் என்ன அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் எத்தை விட கம்மியாக போட்டுட்டு தெரிய வேண்டியதான் எப்படி வசதி அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து கேட்க ஆத்தி லூசு பையன் செஞ்சாலும் செய்வான் இந்த ஆஃப் பாயில் அப்படின்ட்டு இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போதெல்லாம் இவன் கிட்ட கண்ணில் படாமே திரியிறது கிளாஸில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுன்னு இப்படியே அந்த ஃபஸ்ட் இயரை எப்படியோ தள்ளிடுறீங்க. போகிறீங்க செகண்ட் இயர் வந்துட்டிங்க. 2 பேரும் செகண்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடி இந்த லீவ் இருக்கும்ல ஸோ அதை வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நிஜமாக தான் சொல்கிறியா உன் பிரதர் வீட்டில் இல்லைல்ல அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காண்டி அதனால தான் கூப்பிட்றேன். நீயும் லீவ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இங்கே வரதே இல்லை அப்படின்னு சொல்ல சரி நீ சொல்கிறத நம்பி வரேன். நான் போன வருஷம் பூரா உன் வீட்டுக்கு வந்தல நீ ஏன்டி எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால இவ்வளோ யோசிக்கிற. உங்கள் வீட்டில் தான் ஒரு முசுடை வச்சுருக்கீங்களே என்ன ஒன்றும் இல்லை இப்போ என்ன நான் வரணும் அவ்வளோதானே. சரி ஓகே மம்மிக்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஆண்டி எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னா விட்ருவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வேணால் கூட நானே சொல்கிறேன். அம்மா பரதே வேற ஒன்றும் தேவையில்ல நானே பேசிட்டு வரேன். நான் அண்ணன் கன்ஃபார்மாக வீட்டில் இல்லை அட இல்லடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மாட்ட போய் அம்மா நான் ஜெரி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிடி நானும் லீவ் விட்டதுலேருந்து வெளியில் சுற்றுவேன் அப்படின்னு பார்த்தா நீ நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி கிடக்கிற. ஏன் அதுக்குள்ளே செகண்ட் இயருக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியா. அப்படிலாம் இல்லைம்மா இவ்வளோ நாள் அந்த பரதேசி வீட்டிலே தானே தான் அப்புறம் எங்கே அவளை போய் பார்க்குறது என்ன ஒன்றும் இல்லைம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி ஆனால் ஈவினிங் ரொம்ப லேட் பண்ணிடாமல் வீட்டுக்கு வந்துடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க மாட்டான் கன்ஃபார்மாக அவன் இல்லைங்கிறா நம்பி போகலாம். அப்பாடா இன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்குது அவன் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இல்லைன்னா அந்த லூசு பையன் தான் நைன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அப்படி புலம்பிக்கிட்டே அப்படியே வரீங்க. நீங்கள் வழியில் இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க கார் நிற்குதா. இல்லை அப்போ அவன் வீட்டில் இல்லை அப்பா அப்படியே மண்டையை மெதுவாக உள்ள விட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன அங்கேயே என்னோட பார்த்துட்டுக்கா வா அப்படின்னு சொல்லி ஜெரி கூப்பிட அதோ வர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு 2 பேரும் நீங்கள் ஜாலியாக லீவில் தானே இருக்கீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அவங்க ரூமில் ஜாலியாக விளையாடுறீங்க. அதுக்கப்புறமா மியூசிக் சிஸ்டத்தில் மியூசிக் ஆன் பண்ணி 2 பேரும் அப்படியே வீடே அலற அளவுக்கு தெருமான வரைக்கும் கேட்குற மாதிரி 2 பேரும் ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே சங்கின் போனவனோ திரும்பி வந்துட்டுருக்கான். என்னது இது தெருமான வரைக்கும் நம்ம வீட்டில் பாடுற பாட்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து வாசலில் அப்படியே உங்களோட வண்டி நிற்காத பார்த்துட்டு அதானே இந்த வானரம் இங்கே தான் இருக்கா. வானரமாக பிறக்க வேண்டியவ மனுஷியாக வந்துட்டா சங்கு பொங்குன்னு ஆடுறதுக்கு இருடி வரேன் அப்படின்ட்டு அவன் வரேன். நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் ஆடிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோன் ரிங்காகிறது கூட உங்களுக்கு தெரில. ரொம்ப நேரமாக அதை அடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஆடிக்கிட்டு பார்க்க இப்போ தான் அதில் லைட் எறியதை கவனிக்கிறீங்க. என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு ஐயோ மம்மி ஐயோ ஈவினிங் சீக்கிரம் வந்துடுண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. என்னடி அதுக்குள்ளே போகிறேன். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு மம்மி வேறு சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னாங்க ஸோ நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரீங்க. அப்போ ஆன்ட்டி அங்கிள் அங்கே தான் இருக்காங்க.
வாம்மா என்னடா உங்கள் கச்சேரிலாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்க, ஹலோ யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குடுன்னு போய் அவர் பக்கத்தில் உட்கார, எது இவர் யங் மேனா, ஏண்டிம்மா உங்கள் கண்ணு நல்லா தெரியுதா அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ண, அட சும்மா இருங்க ஆண்டி, அங்கிளுக்கு என்ன பார்த்தா ஜெரியோட பிரதர் மாதிரி தான் இருக்கார். அடி பாவி, வந்து ஐஸ் வைக்கலாம், அதுக்குன்னு இப்படி ஐஸ் ஃபேக்ட்ரியே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சங்வின் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் என்ன யங் மேன் வேணா சொல்லுங்கள், இன்னொரு பொண்ணு வேணா பார்க்குறேன், ஏம்மா இருக்கிறவத்தையே சமாளிக்க முடியல, இல்லை புதுசாக வேறையா, வேணாம்மா தெரிஞ்ச பேயே பரவாயில்ல, தெரியாத பிசாசிட்ட மாட்டிக்க நான் விரும்பலை அப்படின்னு அவ சொல்ல, நான் உங்களுக்கு பேயா அப்படின்னு அவங்க அடிக்க இப்படி ஜாலியாக பேசியிருக்கேன். பா உன் வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் கவிட்டு போயிரண்டி அடிக்கிறாங்க ஆண்டி அப்படின்னு. வரப்போகிறவன் ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி எங்கள் அம்மாவும் இதே சொல்கிறாங்க, நீங்களும் இதே சொல்கிறீங்க, அப்படி என்னத்தை நான் அவரை கஷ்டப்படுத்திட போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஆமாம் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த மனுஷன் என்ன கஷ்டப்பட போகிறாரோ அதாண்டி சொல்கிறாங்கன்னு ஜெரியும் கிட்டப்பேன். யூடியூப் ப்ரூட்டஸ் நீ கூடயோ சச்சா, எனக்கு வரப்போகிற ஆளை நான் எப்படி பார்த்துக்கேன் தெரியுமா. என்னடி மச்சான் இப்படி சொல்லிட்டா, என்னம்மா ஜெரிலாம் செகண்ட் டிகிரி போடணும் அப்படி இப்படின்னு அவள் கனவுகள் அடிக்கிட்டு போனால் நீ நான் பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற. ஆமாம் அங்கிள், அவளுக்கு படிக்கணும் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எங்கள் சொத்தெல்லாம் கட்டி காப்பாற்றி வச்சு என்ன பூதமாக பாதுகாக்க போகுது எனக்கு தானே, அதெல்லாம் செலவு பண்ண வேணாம். இப்போ சின்ன பொண்ணுன்னு எதையும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக தேர்ட் இயர் படிக்கும் போது யாரையோ கல்யாணம் பண்ணிக்கோனா கூட நான் ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு பேருக்கு ஒரு டிகிரி வேணும்னு தான் படிக்கிறேன், மற்றபடி எனக்கு படிப்புலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அங்கிள். என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என் ஹஸ்பண்டோட எங்கெல்லாம் போகணுமோ எதெல்லாம் சாப்பிடணுமோ சுற்றிட்டு ஜாலியாக இருப்பேன். அந்த மனுஷனை நான் தொல்லையே பண்ண மாட்டேனே, என்னையும் அவர் தொல்லை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் அவங்க ஹஸ்பண்டை பற்றிலாம் பேசி அளந்து விட்டுட்டுருக்க. இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கை கட்டி அப்படியே அப்படின்னு பார்த்துருக்கா. நீங்கள் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் என்னை இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், ஆர்டர் போடுறவனா மட்டும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, மற்றபடி எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே சிரிச்சிட்டு, அது சரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசு போல் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணிட்டு நீங்கள். அப்போல்லாம் இல்லை ஆண்டி, எனக்கு பெஸ்ட்டு ஹோம் மேக்கராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே திரும்ப அங்கே அப்படியே உங்களை முறைச்சிட்டான். நிற்க இந்த ஆஃப் பாயில் எப்போ வந்தான், நம்ம ஸ்பீக்கரை ஆன் பண்ணும் போதே வந்துட்டானா, நம்ம வேறு படப்படன்னு எதையோ ஒளரிட்டோமே ஆத்தி அப்படின்ட்டு ஜெரி பக்கம் பார்க்க, ஜெரியோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இன்னும் ஒன்றும் வர லேட் ஆகுன்னு இப்படி வந்து நிற்கிறான் அப்படிங்க. என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லை அம்மா அப்போவே கால் பண்ணாங்க, நான் கிளம்புறேன். இல்லைம்மா இவ்வளோ நேரம் வந்துட்டு சாப்பிடாம, இல்லை ஆண்டி இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன், மம்மி ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க, நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அங்கிளை பார்த்ததும் பேசிகிட்டே இருந்துட்டேன், பாய் அங்கிள். என்னம்மா இப்போ தான் யங் மேனு சொன்னேன், அதுக்குள்ளே அங்கிள்னு கவுக்குற பற்றியா, அட போங்க நீங்கள் வேறு நேரங்கால் தெரியாமல் இப்படி. நான் மட்டும் உங்களை யங் பாயின்னு கூப்பிட்டு தெரிஞ்சிச்சு, இவன் இதுக்கு வேறு கூப்பிட்டு வச்சு நான் அறுத்துருவான், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கடைன்னு வெளியில் வர கரெக்டாக அவன் கிட்ட வரும்போது அப்படியே நீங்கள் தடுமாறி கீழே விழுக போங்க. அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணி அவன் பிடிக்கிறான், மற்றவங்க யாரும் இதை கவனிக்கல, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க. அவன் அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண நீங்கள் கரெக்டாக அவன் மேலேயே போய் விழுந்து அவன் செஸ்ட்டு கிட்ட அப்படியே கிஸ் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. ஊன்னு வாயை குவிச்சு வச்சுட்டு அப்படியே இருக்கா அவனும். அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் லிப் அப்படின்னு லிப்ஸ்டிக்னு சொல்ல வாய் எடுக்க அவனும். ஏய் உனக்கு கண்ணு நேராகவே இல்லையாடி, இல்லை நிஜமாகவே கண்ணு தெரியாதா, இல்லை எப்போ பார்த்தாலும் இல்லை என்னை பார்த்தாலே வந்து மோதணும்னு மோதுறியா அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. என்ன அப்படியே பார்த்தா மட்டும் அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிறது, ஆனால் என்னை பார்த்தா மட்டும் நடக்க தெரியாத பிள்ளை மாதிரி வந்து மேலே அடிக்கிறது. எத்தனை நாள் ஆசை, ஒருத்தன் அழகாக இருந்துடக்கூடாது. ஹலோ பாஸ், இடித்ததை வேணால் தப்புன்னு சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் அழகுன்னு சொல்லாதீங்க. என்ன ஒன்றும் இல்லை தெரியாமல் தான் வந்து கரெக்டாக கிஸ் அடிச்சியோ செஸ்டில் அப்படிங்க அப்படின்னு வாயை பற்றிட்டு நீங்கள் சாரி அப்படின்ட்டு உங்களுக்கு அங்கே நிற்கவே முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது சங்கட்டமாக. நீங்கள் கடன்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு உள்ளே வரான். அவங்களாம் என்னாச்சுப்பா அப்படின்னு, ஒன்றும் இல்லைப்பா, அதை அவள் தடுமாறி விழ போனான் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மேலே போயிடறான். இங்கே நீங்கள் கடன்னு வந்துட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, இதுக்கு தான் எங்கள் வர்றதே இல்லை, வரும்போதெல்லாம் குருட்டுக்கு போதி மாதிரி அவன் மேலே போய் விழுந்து தொலைகிறேன், அவனும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினான்.
அவன் எது பேசியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன். ஆனால் அவனை அழகுன்னு சொன்னானே, அடே ஆஃப் பாய், உனக்கு இந்த அழகுன்னு நினப்பு வேறு இருக்கா? கொஞ்சம் மகரையும் நீ இல்லாத நேரத்தில் தான் நானே இங்கே வரேன். அப்படி இருந்தும் கொழுகுக்கு மூக்கில் வருத்த மாதிரி நான் எப்பெல்லாம் வரணும் அப்போ வந்து டான்னு ஆச்சராயிடுறான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் இருக்கிறது தெரிஞ்சு இவன் வரானா, இல்லை இவன் வருவான்னு தெரிஞ்சு நான் வரேனா? கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு குழம்பிட்டு நீங்கள் கிளம்பி போனோம். அவன் சிஸ்டர், ஜெரி இங்கே வா அப்படிங்க. அண்ணா என்னது இது? அது சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லி ரிங்டோன், என்ன கன்றாவி பிடிச்ச ரிங்டோன் இது அப்படின்னு அவன் பார்க்குறான். ஐயோ சாரிண்ணா, இது யார் வச்ச ரிங்டோன்? அது வந்து அவள் தான் 2 பேரும் ஒரே மாதிரி ரிங்டோன் வச்சுக்கலான்னு வச்சான்னா. அதானே, அவளை மாதிரி ரேர் பீஸ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜெரியோ கால் அட்டன் பண்ண போக அவனும் அப்போ கரெக்டாக அவன் ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிறான். நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஸ்பீக்கரில் அவளும் போட்டுட்டு அப்படியே திருத்துன்னு முழிக்க நீங்களும், ஹே அந்த தடிமாடு வருவான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? இன்னொரு டைம் அவன் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பாரு, உன் மூக்கை உடச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் திட்டிட்டு அந்த பக்கம் அவன் என்ன பேசுகிறான் எதுவும் காதில் வாங்காம நீங்கள் பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு ஹாலில் மூஞ்சும் இவனுக்கும் அழகாக இருக்கான்னு வேறு நினப்பா. ஆஃப் பாயில் பெரிய இவன் நினப்பு. உனக்கு நான் சாபம் விடுறேன்டா. உன்னை கண்டிப்பாக ஒருத்தி அரக்கி மாதிரி இல்லை ராட்சசி மாதிரி ஒருத்தி கல்யாணம் பண்ணி 10 புள்ள பெற்று கியான்னு எல்லாம் உன்னை சுற்றி டார்ச்சர் பண்ணணும். இதான்டா என் சாபம். மவனே நீ மட்டும் இதில் தப்பிக்கிறியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சாபம் விட்டுட்டுக்கா. இங்கே அப்படியே அவன் முறைச்சிட்டு இருக்கா. அப்போ ஜெரியும் ஐயோ பைத்தியம், யார் அட்டன் பண்ணால் பேசுகிறான்னு தெரியாமல் ஒளிரிடுச்சு. அது அண்ணா அப்படின்னு நான் ஆரம்பிக்கா. என்ன தான் அவன் சொன்னது? இல்லை அது தெரியுது, வாய் ரொம்ப தான் ஜாஸ்தி. என்னை பார்த்து என்ன சொன்னான்? காலேஜுக்கு வந்து தான் ஆகணும், அப்போ வச்சு சேரவலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சமாவது சவுண்டை கம்மி பண்ணி வச்சு ஆடணும்னு தெரியல. ஆடுறதெல்லாம் ஓகே, இப்படி தான் 4 தெரு தாண்டி கேட்குற மாதிரி அச்சையா தாங்கன்னு குதிக்கிறது. அவெல்லாம் மனுஷியே கிடையாது, வானரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவேன் அப்படின்னு சரி சிரிக்கிறான். அவங்கள நினச்சா அவளுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. வானரமா, அது வேணால் கரெக்டு தான் அண்ணா, அவளுக்கு வால் மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னு அவன் நினச்சி சிரிச்சிருக்கேன். இங்கே நீங்கள் அவனை போட்டு திட்டி வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இயர் ஃபுல்லாகவுமே அவங்க வீட்டு சைடே போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இப்போது 2 பேரும் அப்படியே தேர்ட் இயர் வந்துட்டிங்க. அவங்களுக்கும் அவனுக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டே தான் இருக்கு. அது அவள் ஜெரியோ பார்த்து இது 2 இப்படி தான் எப்படியோ போய் தொலைங்கிற மாதிரி அவளும் கண்டுக்கிறதில்ல. இப்போல்லாம் நீங்கள் அவனை எட்டிக்கு பொடியாக எதாவது பண்ணுறதும் அவன் பண்ணுறதுமா இப்படியே தான் காலேஜ் டேஸ் போயிட்டுருக்கு. தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ வாடி குரூப் ஸ்டடிக்கு தானே கூப்பிட்றேன், ரொம்ப தான் பண்ணுறேன். இந்த இயர் ஃபுல்லாக நான் உன் வீட்டுக்கு வந்தால லாஸ்ட் எக்ஸாம் இப்போ கூட நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டியா? என் பிரச்சனை தெரியாமல் இவ வேறு அங்கே ஒரு பிரதர் இருப்பார், அவருக்கும் எனக்கு ஆகாது. ஐயோ அவன் இருந்தால் நான் ஏன் உன்னை கூப்பிட போகிறேன்? அவன் தான் எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்க வெளியில் போகிறேன்னு சொன்னான். அதனால் எனக்கு டவுட் வந்தால் யார்கிட்ட கேட்பேன்? நீ தான் டாப்பர் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கூடாதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு இது கூட அப்படின்னு அவள் அப்படியே அழுகிற மாதிரி ஆக்ஷன் போட நீங்கள் உடனே நீலிக்கு நெத்தியில் கல்யாணம் ஆரம்பிச்சிடாத. என்ன இப்போ வரணும், உனக்கு டவுட் சொல்லணும். கன்ஃபார்மாக உன் அண்ணன் வரமாட்டான்ல? என் அண்ணன் வெளியில் போயிருக்கான்னு சொல்கிறேன்லடி. சரி நீ இப்படி தான் சொல்லுவா, அப்புறம் டொங்கின்னு வந்து அவன் நிற்பான் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டுக்க. இப்போ என்ன நீ வரலையா? சரி விடு பரவாயில்ல, எனக்கு நீ ஒருத்தி தான் ஃப்ரெண்டா, வேறு யாருமே இல்லையா? நான் ரிங்கு கிட்டே கேட்குறேன். ரிங்கு செருப்பால் அடிப்பேன். ஓஹோரா சீன் போடாத, வந்து தொலை, நானே வந்து உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மம்மிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவள் கன்னத்தில் கிஸ் பண்ண. ஏச்சி கண்ணை தேய்ச்சி பண்ணாத அப்படிங்கிறீங்க. ஓடி அடி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வீட்டுக்குள்ளோட நீங்கள் ஐயோ இவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் பாரு அவஸ்தை இருக்கேன் அப்படின்னு வீட்டில் போய் மம்மிட்டெல்லாம் சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, மம்மி நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், குரூப் ஸ்டடி. ஆமாம் ஜெரி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இங்கே வந்துடுறீங்க. வரும்போது கூட உங்களுக்கு அந்த பக்கி இருக்குமோ அப்படின்னு ரெடி பார்க்க அங்கே கார் இல்லை. அப்பாடா எப்படியும் வந்துடுறதுக்கு லேட் ஆகும்டா, அதுக்குள்ளே ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க. வந்ததுமே வாடா என்ன நீ அடிக்கடி வர சொன்னால் வரவே மாட்டேங்கிற, இப்படி அத்தி போத மாதிரி எப்போயாச்சும் தான் வர. அதுக்கு தான் அமேசானில் ஆர்டர் போட்ட ஒன்று வீட்டிலே வச்சுருக்கீங்களே, அப்புறம் எங்கேருந்து வர்றது? என்னம்மா ஒன்றும் இல்லை ஆண்டி, இப்போ படிப்பில் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதான் எங்கேயும் போகல. இப்போ கூட அவள் டவுட்டுன்னு கேட்டனால வந்தேன், இல்லைன்னா நானும் வீட்லேயே உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன் ஆண்டி. ஓ எங்கம்மா உன் கூட சுத்தரா, நீ காலேஜ் டாப்பர், இது இருக்குது தண்டம் தடிமாடு, ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது. அவங்க அம்மா களி ஊற்ற ஜெரியோ அம்மா
வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா, அவகிட்ட பூஜை பண்ணாலும் உன்னால் இருக்க முடியாது. ஹே, எனக்கு இதான் மச்சான் புரியல. என்னடி புரியல, சொல்லித்தரேன். அட, சப்ஜெக்ட் இல்லை மச்சான், உன்னை பற்றி தான். நான் என்னடி பண்ணேன்? பின்ன நீயும் என் கூட தான் சுற்றுற, என்னை விட எல்லாம் அருந்த வாழ் செட்டையும் பண்ணுற. ஏய், ஆமாம் மச்சான், அதானே உண்மை. எல்லாம் பண்ணுற, ஆனால் படித்து மார்க்கும் வாங்கிடுற. ஆனால் என்னால் தான் பாரு, அவன் கூட சேர்ந்து சேட்டை தான் பண்ண முடியுது, படிக்கவே முடியலடி. இந்த புக்கை திறந்தாலே தூக்கம் கண்ணை கட்டுது. நீலாம் எப்படி தான் படிக்கிறியோ அப்படின்னு அவ சொல்ல, நீங்கள் சிரிச்சிட்டு ஏய் வாடி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உங்கள் ரூமில் போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு நீங்கள் அவருக்கு டவுட்லாம் சொல்லிகிட்டு இருக்க. இப்போது டொயினா அவங்க அண்ணக்கார, என்ன படிச்சுருக்கீங்களா, ஏதோ டவுட்லாம் கேட்கணுண்டா, சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து உட்காரான். ஜெரி உங்களை அப்படியே பார்க்க, நீங்கள் அப்படியே அவளை டெரராக மோதிச்சிட்டு, பாவி பயப்பில்ல, அவன்கிட்ட என்ன சிக்க வச்சிட்டியா, அவன் வரமாட்டான்னு தானே சொன்னேன் அப்படின்னு பென்சிலால் நீங்கள் அவளை குத்த. எருமா வலிக்குதுடி, எனக்கு மட்டும் என்ன தெரியும், அவன் தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், என்னால் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுண்ணா, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நான் இல்லாட்டி அவன் இருக்கும்போது உன்னை ஏண்டி கூப்பிட போகிறேன். இப்போ ஒழுங்காக அவனை போக சொல்லு. அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா, ஏத்தே உங்கள் அண்ணன் மிருகம்னு அப்போ நீயே ஒத்துக்கிறியா? ஏன்டே இப்பெல்லாம் சொல்கிற? ஏய், இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என்ன 2 பேத்துக்குள்ள என்ன டவுட் கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். போம்மா போ, உங்கள் நன்னாத்த சொல்லி தருவார், எனக்கு வேலை இல்லை அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்க. சரி உங்களை விடாமல் கைப்பிடிச்சிக்க, நீ வேற படுத்தாதடி. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எந்த டவுட்டும் கேட்கல, அவன்கிட்ட எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டுக்க படிச்சுட்ருக்கீங்க. அவனும் என்ன மேடம்க்கு எந்த டவுட்டும் இல்லையா, புக்கையே கரைச்சி குடிக்கிற மாதிரி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வம்பு கிழக்கிறான். சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்கான பார்த்தியா, டே ஆஃப் பாயில், எனக்கு எந்த டவுட்டும் இல்லைடா, நான் ஏன்டா உன்ட்ட கேட்கணும், நீ கிளாஸில் நடத்ததே புரியாது, இதில் ஃபஸ்ட்டு டவுட் வேறு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயே திட்டிட்டு எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டுருக்கா. அவன் உங்களே தான் பார்த்துட்டுருக்கா, நீங்கள் அவனை கவனிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு புக்கை பார்த்துருக்கா, அவங்களுக்கு தூக்கம் வேறு கண்ணை கட்டுது. அத்தி தூக்கம் வருது, பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடும், அதுதான் நல்லது அப்படின்னு நினச்சிருக்கும் போதே அங்கே ஜெரியோட அம்மா அவங்களுக்கு ஹார்லிக்ஸோடு வந்து நிற்கிறாங்க. 2 பேத்துக்கும் ஹார்லிக்ஸ் கொண்டு வந்திருக்கம்மா, குடிச்சிட்டு படிங்க. ஆண்டி இதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்போ எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது, இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது, பேசாமல் தூங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கா. அவங்கள வந்ததுலேருந்து எதுவும் சாப்பிடல, குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி கையில் திணிக்க. ஆண்டி அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க, அவள் கொடுத்துட்டு நகர நீங்கள் சரி அப்படின்னு குடிச்சு இந்த பக்கம் திரும்ப ஜெரியோ மம்மி எனக்கு ஹார்லிக்ஸ் வேணாம் பூஸ்ட் அப்படின்ட்டு அவள் கையில் உள்ள ஹார்லிக்ஸ் கப்போட வெளியே ஓடுறா. நீங்கள் அடி பாவி, உன்னை நம்பி வந்ததுக்கு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், சொல்லவா இவன்கிட்ட கோத்து வெட்டியே, இந்த ஆஃப் பாயில் இப்போ கண்ணாலேயே என்ன ஆஃப் பாயில் போடுவானே அப்படின்னு அப்படியே திரும்ப அவனும் அவங்கள கண்டுக்கலாம். அவன் ஏதோ புக்குக்குள்ளே குறைஞ்சிட்ருக்க, அப்பா கவனிக்கலை, அப்படியே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ஹார்லிக்ஸை சூட்டோட கடன்னு வாயில் ஊற்ற, அது வேறு ஐயோ சுட்டு விட்டுருச்சே அப்படின்னு அழுகவும் முடியாமல் அப்படியே ஒரு கஷ்டமான மனநிலையில் தூக்கி கப்பை ஓரமாக வச்சுட்டு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு ஓடிடுறீரா, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து ஓட நினைக்க. அவனும் அந்த டைமில் கரெக்டாக எழுந்திருக்கா. 2 பேர் நீங்கள் கரெக்டாக அப்படியே இந்த கீழே போட்டிருக்க மேட் தடிக்க அவன் மேலேயே விழுக, அப்படியே அவனையும் சேர்த்துட்டு கீழே 2 பேரும், அவன் கீழே அவன் மேலே நீங்கள் அப்படியே அவன் லிப்போட லிப்பி கிச நீங்கள் போச்சு சோலை முடிஞ்சு அப்படின்னு அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. அவனும் அப்படியே எப்போ எந்திரிப்ப அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் அப்படின்னு இப்போ தட்டு மாதிரி அவனையும் உருட்டி நீங்களும் விழுந்து ஒரு வழியாக எந்திரிச்சு, அது தெரியுமா அப்படின்னு வார்த்தை வராமல் தந்தி எடுக்க. அவனும் ஹே எத்தனை நாள் ஆசடி உனக்கு, பெரிய மன்மதன் நினப்பு, இவரை கிஸ் பண்ணுறதுக்கு வர ஆசைப்படுறாங்களாக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கடுப்பில் மறிக்கா. என்ன அன்னைக்கு செஸ்ஸில் கிஸ் பண்ணான்னு சத்தம் போட்டேன்னு இப்போ இதுக்கிட்ட ஒத்தட்டை பிடிச்சி கடிச்சு வைக்கிற, கடிச்சு ஆட பாவி அடி ஆஃப் பாயில் வேணாம் என் வாய் கலராத அடிக்கிற மாதிரி வார்த்தை மட்டும் அவனை பார்த்தா வராது, வாய்க்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கேன். அவனும் என்னடி எப்படி பார்க்குற, ஒருத்தன் அழகாக கடிச்சா போதுமே நினச்ச நேரம்லாம் இடிக்கிறது, நினச்ச நேரம்லாம் கிஸ் பண்ணுறது, வர உன் போக்கே சரியில்லை, அப்பப்பா என் கற்புக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, அடிங்க ஆஃப் பாயில் வர ஓவராக பண்ணுறான். நீ என்னெல்லாம் பேசுகிறான் இவன். டே நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு ஒரு ராட்சசி தான் பொண்டாட்டி, 10 பிள்ளை பெற்றுட்டு நீ கஷ்டப்படுவடா, அதை நான் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆளு மூஞ்சி பாரு தெரியாமல் விழுந்துட்டேன் சாரி அப்படின்னு அந்த இடத்துலேயே நிற்கல, கடன்னு கீழே ஓடுறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து ஓடி போ. என்னென்னு சொன்னால் எனக்கு ராட்சசி பொண்டாட்டி 10 பிள்ளையா, கரெக்டு தான், குட்டி ராட்சசி தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இங்கே கடன்னு கீழே வந்து ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்ல,
என்னாச்சுமா? ஐயோ, இவ்வளோ வேற வர்ற அவசரத்தில் விட்டுட்டு வந்துட்டுமே, ரெண்டுக்குள்ளே திரும்ப டிஷுமான சரி உங்களை என்னாச்சு அப்படின்னு கைப்பிடிக்க வரா. போடி அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு, ஆண்டி அம்மா கால் பண்ணாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்கள் ஓடிடுறீங்க. ஜெரியோ சுத்தம் என்னால் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு அவள் பயந்துட்டுருக்கா. மேலே வந்து அவன்கிட்ட கேட்டாலும் அவன் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா போய் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வீட்டு பக்கமே திரும்ப வராமல் தான் இருக்கீங்க. இப்போ அவங்க அம்மாவும் கோவிலில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பையனுக்கு வேறு வயசாகிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோடா சொன்னதுக்கு அவன் அப்படின்னு அவங்க தடுமாற, என்ன சொன்னார் அப்படின்னு. அது நியாயமாக இதை அவங்க வீட்டில் வந்து தான் பேசியிருக்கணும். இருந்தாலும் கோவிலில் பார்த்தனால இப்போ சொல்லலான்னு நாங்கள் அவன் கல்யாண பேச்சு எடுத்ததும் அவன் சொன்னது என்ன, உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. என்ன, அவள் இப்போ தான் 3rd இயர், எப்படியும் முடித்ததும் கல்யாணம் தானே பண்ண போகிறீங்க? அது வேணால் சரி தான், இரவுக்கு படிக்கலை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவளுக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த வரணும் பார்க்கல. ஆனால் நம்ம பையனை பற்றி தெரியாதா, சங்மீன் ரொம்ப நல்ல பையன், ஸோ அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படிங்க. இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கிட்ட அவள் என்ன பெரிய ஆளா, அதெல்லாம் நாங்கள் சொன்னால் கல்யாணம் பண்ணிக்குவா. எனக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். என் பையன்கிட்ட இந்த பேச்சை எப்படி இருக்குதுன்னு. ஆனால் அவன்கிட்ட கல்யாணம்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் அப்போ ஹீரோ வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, அவள் வீட்டில் இருந்தால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கள்ல, அவள் மருமகளாக வந்தால் உங்களுக்கும் பிடிக்கும்லன்னு என்னையும் அவங்க அப்பாவையும் கேட்டான். சொல்லப்போனால் எங்கள் 2 பேர்த்து மனசுலேயும் கூட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் அப்பப்போ வந்துட்டு போகும்போதெல்லாம் வீட்டே கலகலன்னு இருக்கும். உண்மையிலே ஹீரோ எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவளும் எனக்கும் யார்கிட்டையாவது கட்டி கொடுத்துட்டு இங்கே ஒத்த பொண்ணை அவள் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் நான் பயந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தெரிஞ்சவங்களுக்கே பொண்ணு கொடுத்தா நிம்மதி தான். அவங்க அப்பா வந்ததும் நான் பேசிட்டு சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் பேசினதே உங்களுக்கு தெரியல. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே கனவு உலகத்தில் அப்பாடா எக்ஸாம்லாம் முடிஞ்சு இனி ஜாலி தான், நம்ம காட்டில் மழை தான். என்ன மச்சான் நீ சொல்கிறத பார்த்தா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்ட போல. சச்சா அதெல்லாம் இல்லடி, என் அப்பா அம்மா பார்த்து யாரை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன். அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. ஜெரிக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, ஸோ ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபைனல் டே ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து சேர்றீங்க. நெக்ஸ்ட் டே நல்லா கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கோங்க. அம்மா ஹீரா எழுந்துரு, மா நேத்தோட எக்ஸாம் முடிஞ்சு காலேஜில் இல்லை, இப்போ எதுக்கு அழுப்புற போமாங்கிட்டு அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி படுக்க. அட ஏறுமே எழுந்துரு, எந்திரி சீக்கிரம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்படியே சொல்லுங்கள், காது கேட்கும் அப்படிங்கிறீங்க. எழுந்து ரெடி ஆகிட்டு வாடி அப்படிங்கிறாங்க. எங்கம்மா இந்த காலையில் போகிறோம், அப்போ எதுவும் பெருசாக கடன் கீழன்னு வாங்கிட்டாரா, ஊரை விட்டு ஓடுறம்மா, எதுவாக இருந்தாலும் அப்புறமா நான் தூங்கி எழுந்துச்சுன்னு சொல்லு மம்மி அப்படின்ட்டு திரும்பி படுக்க. அடிங்க எருமை வாயப்பாரு, ஒழுங்காலேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடி அப்படின்னு பிடிச்சால. ஏம்மா அப்படி அடிக்கிற அப்படின்னு அழுதுட்டு அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, என்ன மம்மி இப்போ அவசரம் அப்படிங்கிறீங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எது? அட லூசு மம்மி, இதை முன்னாடி சொல்லிக்கக்கூடாது, கல்யாணம்னா நான்லாம் ஜாலியாக கிளம்ப மாட்டேன்னா. இதை சொல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண. போ நான் எப்படி இப்போ ரெடி ஆகிட்டு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு நீங்களோ மம்மி நான் பியூட்டி பார்லர் போட்டால் ஒன்றும் தேவையில்லை, பார்க்க தானே வராங்க, மூட்டு போய் இங்கே நீ ஏசி. சரி அதுக்கே கத்துறீங்க அப்படிங்க. உள்ளத்துலேயே நல்ல ட்ரெஸ்ஸாக ஒன்று வியோ பண்ணி அப்படி சாரீ தான் வியோ பண்ணி அப்படியே ஜடை போட்டு அதில் பூவெல்லாம் வச்சு அப்படியே லைட்டாக மேக்கப்லாம் பண்ணிட்டு, ஹீரோ சொல்லக்கூடாதுடி நீ தேவதை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கிஸ்லாம் பண்ணிட்டு அவங்க அம்மா. வெளியில் வா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கல்யாணம்னா தான் எனக்கு லேட்டாக பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் படிப்பு முடிச்சதுமே பண்ணுறாங்க. ஸ்வீட் மம்மி அப்படின்னு ஹாப்பியாக அவங்க கூட குடிஞ்ச தலைனையும் நீங்கள் வர அவங்களோ கையில் காஃபி ட்ரைவை கொடுத்து சரி போய் எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்க. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே குனிஞ்சு வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்க. அப்போ வரைக்கும் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அப்போ சரி இப்படியே குனிஞ்சிட்டு இருந்து தரையவா பார்க்க போகிற, மாப்பிள்ளை மூஞ்சி நிமிர்ந்து பாருமா, இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு நீங்கள் அப்படியே நிற்க. என்னடி என்னையவே மறந்துட்டியா அப்படிங்க. சரி அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அம்மா அப்பா அவன் அப்படி உட்காந்துட்ருக்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு உலகமே காலில் விழுக்க மாதிரி அப்படியே என்ன நடக்குது இவங்க அப்படின்னு நீங்கள் இப்போ அவங்க அம்மா பக்கம் திரும்ப, இவங்க தாண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நீ தான் அம்மா அப்பா யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு பாவி
என்ன இந்த குழியிலேயே தள்ளி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து அம்மா அது அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வர. நாங்கள் சொன்னோம்ல எங்கள் பொண்ணு நாங்கள் சொன்னால் கேட்பா, அவளுக்கு எங்கள் இஷ்டம் தான் அவள் இஷ்டம். அதெல்லாம் இல்லை எவன் சொன்னான் அப்படின்னு கத்தனை போல் இருக்கு. பட் உங்கள் அப்பா முகத்தை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொரண்டிகிட்டே இருக்கீங்க. இருமா பேசிகிட்டு இருக்கோம்ல, உனக்கு என்ன சீக்கிரம் கல்யாணம் அதானே, நாங்களே பேசி டேட் குறிப்போம், இப்படிலாம் அலையக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடலும் கூறுகட்ட குக்கர் அம்மா, நான் எங்கே எனக்கு கல்யாணம் பண்ண சொன்னேன், அது இவன் கூட. ஐயோ வேணாம் இதை நிறுத்துன்னு சொல்கிறேன், எங்கேயாவது கேட்குதா பாரு அப்படின்ட்டு நீங்கள் அம்மா அம்மான்னு உங்கள் அம்மா முந்தானி பிடிச்சிட்டே தெரியும். அவங்களும் கல்யாணத்துக்கு தான் அவசரப்படுறீங்கன்னு நினச்சி அடியே பண்ணுற நேரத்துக்கு எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்க. அட லூஸ் அம்மா, எனக்கு அந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. எது அந்த ஆளுக்கு இந்த ஆளுண்டா வாயை உடச்சிடுவேன், மாப்பிள்ளையை மரியாதையாக பேசு. மாப்பிள்ளையெல்லாம் மண்ணா கட்டியில் அந்த ஆஃப் பாயெல்லாம் எனக்கு வேணும். ஒட்டிச்சா 32 பாலும் கீழே வந்துடும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ பண்ணுற சேட்டைக்கெல்லாம் வெளியில் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் தான் பயந்துட்டு இருக்கணும். அவங்க உன்னை தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, குடும்பமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து கேட்டு நிற்கும் போது வேணான்னு வட்ட சொல்கிறியா? உனக்கு என்னடி பிரச்சனை? அந்த தம்பிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? ரீவைன் பண்ண. அந்த தம்பிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஸ்டாப் பண்ணு. என்ன சொன்ன? அந்த தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கா? வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். என்னடி உனக்கு சொன்னால் புரியாது, அவன் பழி வாங்க தான் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு அப்படியே அழுதுட்டு அம்மாமா ரிவெஞ்ச் மேரேஜ்மா வேணாமா. பைத்தியம் கேட்ராமா ஸ்ரீராமாலாம் பார்த்து பார்த்து பைத்தியம் முடிச்சு தெரியுது, போடி வளரிட்டு இருக்காமா அப்படின்னு அவங்க அம்மா அவங்க பேச்சை கண்டுக்கவே இல்லை. அடுத்த செகண்ட்லேயே வந்துட்டு அடுத்தடுத்த முகூர்த்தத்துலேயே வந்துட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. என்கேஜ்மெண்ட்டு கூட உருனே தான் நிற்கிறீங்க. அவனும் என்னடி மூஞ்சில் எதையோ தூக்கி போட்ட மாதிரி இருக்கா, முகரை கட்டிக்கு என் முகரை எவ்வளோ பரவாயில்லன்னு மனசுக்குள்ள நினச்சாலும் வெளியே சொல்லணும் அப்படின்னு சிரிச்சு வைக்கிறீங்க. இது என்ன கோல்கேட் விளம்பரமா? 32 பழைய காட்டுற மூட்ரி. தானே நான் எது பண்ணாலும் இவன் குத்தம் சொல்லுவான். ஐயோ இவன் கூட எப்படி குப்பை கட்ட போகிறேன், யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு வச்சுக்கா. ஜெரி ஒரு பக்கம் ஹாப்பியாக அப்பா நமக்கு பிடிச்சாலே நமக்கு அந்நியாக இருப்பாரா ஜாலி தானே, அவள் ஒரு பக்கம் குஷியில் தெரிஞ்சிட்ருக்கா. இந்த பைத்தியம் வேறு அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்படி மேரேஜ்லேயும் அது நீங்கள் ஒருனே தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஜெரியோ ஏமாச்சான் மூஞ்சி எப்படி வச்சுட்ருக்கா, ஆனால் பாரு நீயோ அண்ணா லவ் பண்ணது எனக்கு கூட தெரியல, எனக்கே தெரியாது அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்கிற? அவங்க அண்ணன் லவ் பண்ணான்னு சொல்லியே, அதுவே எனக்கு பெரிய அதிர்ச்சி. இதில் வேறு நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்பாரு, உன்னெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரில, ஒழுங்காக ஓடிரு அப்படின்னு சொல்லி அவளை மேட்ட. அவ்வளோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவள் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்ருக்கா. இப்படியே ஒரு வழியாக மேரேஜ்லாம் முடிஞ்சு மற்ற செரமனிஸ்லாம் முடிஞ்சு இப்போ அவங்களா அவன் ரூமில் கொண்டு விட, நீங்களோ அப்படியே வந்து பேந்த முழிச்சிட்டு எங்கே இந்த மனுஷனை காணோம், ஆஃப் பாயில் எங்கே போனான், இன்றைக்கும் யாருக்காவது லெக்சர் எடுக்க கிளம்பிட்டானோ, எங்கேயோ போகட்டும் நம்மளை இம்சை பண்ணாமல் இருந்தால் சரி, இன்றைக்கி வரட்டும் அவன்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடணும், எனக்கும் உனக்கும் இப்போதைக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அப்படின்னு நீங்கள் தனக்கு தானே பேசினிக்கா. மென்டல் என்ன எப்படின்னு தனியாக பேசுறதை விடல அப்படின்னு கேட்டு வர அவனை பார்த்து நீங்கள் பயந்து அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜக்காக பார்த்து இந்த தடுமாறி விழுகிறது தனியாக பேசுறது இதெல்லாம் எப்படி மாற்றிக்க போகிற? கல்யாணமே ஆயிடுச்சு, அடுத்தடுத்து புள்ளக்குட்டியை பெற்று போட போகிறோம், அதுங்களும் ஒன்றை பார்த்து லூஸ் ஆகிருப்போது. எது இவன் இப்படி வெக்கமே இல்லாமல் நம்மக்கிட்ட பேசுகிறான்? ஏண்டி நீ என் பொண்டாட்டி, நான் ஏண்டி வைக்க போடணும் அப்படின்னு அவன் கிட்ட வர டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து நிற்க. ஓ இப்போ என்னவா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கிட்ட வரான். கிட்ட வர்றதான பிரச்சனையே, உங்களுக்கு தான் எனக்கு கண்ணாடி பிடிக்காதுல்ல, ரிவெஞ்சுக்கு தானே மேரேஜ், அது ஒன்றும் என்கிட்ட நடக்காது, ஒழுங்காக தள்ளி இருங்க, கிட்ட வந்தீங்க சொம்பால மண்டையை உடச்சிடுவேன் பைத்தியம் அப்படின்ட்டு அவன் நான் வந்து நிற்க. செஞ்சால் செவா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு அவளை ஃப்ரீயாக விடுவோம் அப்புறமா பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பால்கனிக்கு பார்க்க படான் இருக்கவங்களுக்கு அவன் இருக்கிற வரைக்கும் பயந்துட்டே இருந்தீங்க. இப்போ போனதும் கட்டில் ஒரு பக்கம் போய் படுத்துட்டு அப்பா போயிட்டான் இம்சை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இனிமேல் வலி, கிட்ட வந்தானா எதையாவது எடுத்து அடிச்சிடும்னு சொல்லுவோம், கிட்டே வரமாட்டான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, காலையிலேருந்து கொஞ்சம் அசதியாக இருக்கும்ல, ஸோ தூங்கிட்டு இருக்கா. பால்கனி என்ன வேணும் அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குறான், என்ன சத்தத்தையே காணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்க. பாவி கல்யாணம் பண்ணி நைட்டு என்ன நடக்கணும், இவன் என்னென்னா பப்பரை பேட் தூங்கிட்டு இருக்கா, எல்லாம் நேரம் தலைவானியை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறனாலுமே உண்டாக்கிட்டாலே அப்படின்னு அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துட்ருக்க. அப்படியே உங்களை பார்க்குறான், சாரியில் மல்லிகைப்பூ வாசம் அவனுக்கு ஏதோ பண்ணுது, கும்முன்னு பொண்டாட்டி இருந்தாலும் எதுவும் பண்ண முடியலையே, முன்ன உனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே படுத்திருக்கா. நீங்கள் தொப்புன்னு கையை தூக்கி அவன் மேலே போட, ஏய் என்னடி இது, நானே ஐம்பொழுன்னு அடக்கிட்டு அமைதியாக இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டா போல, சண்டாலும் சிரிக்கி கையேறிங்கிற மாதிரி அவனை அவுத்து விட, அடுத்த கொஞ்ச நேரத்தில் காலத்துக்கு போட
அது கிழிஞ்சு. நான் சும்மா சாமி ஆராட்டம் இருக்கலான்னு பார்த்தாலும் இந்த சண்டால சிரிக்கி என்ன சம்சாரியாக்க விடாமல் விட மாட்டா போல. அப்படியே சும்மா இருடி அப்படின்ட்டு அவன் அடக்கிட்டு அப்படியே படுக்க. அந்த நைட்டு ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கும் போது என்ன இந்த தலைவாணி கொஞ்சம் போசுன்னு இருக்கு, மம்மி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முழிச்சா அப்படியே சங்மீன் உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் ஆத்தி அப்படின்னு விழுக்க போகிறீங்க. அவங்கள அப்படியே இறுக்கி பிடிச்சி ஏய் பார்த்து அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஒட்டில் படுத்துட்ருக்கீங்க. அவன் மேலே என்ன நான் இப்படி படுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனோ என்னடி குட் மார்னிங் அப்படிங்கிறான். நீங்கள் குட் மார்னிங் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் ஒரு கடவுடான்னு இறங்கி ஓடிடுறீங்க. அவன் சிரிச்சிட்டு இவளை எப்போ சரி பண்ணி எப்போ நான் குடும்பம் நடத்தி 10 பிள்ளை பெற்று விளங்கிரும் அப்படின்னு சளிச்சிட்டு நிற்கா. நீங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வெளியில் வந்துடுறீங்களா? மெதுவாக இட்டு பார்க்க இவர் எங்கே காணோம் அப்படின்ட்டு மெதுவாக சுற்றி முற்றி பார்க்க என்ன தான் தெரில அப்படின்னு வந்து நிற்கிறான். ஆத்தி அப்படின்ட்டு இல்லை நான் கீழே அப்படின்னு நகர போகிறீங்க. அப்போ அப்படியே உங்களை இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க பயங்கரமாக அப்படியே கிஸ்ஸு ரொம்ப நேரம் பண்ணுறான். கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே மயங்கி அப்படியே நின்றுட்டுருக்க. அப்படியே கிஸ் பண்ணவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணி தட்டி கிஸ் எப்படி இருந்துச்சு, எனக்கு எதையும் வாங்கி பழக்கலை, திருப்பி கொடுத்துடணும், ரிட்டன் கிஃப்ட் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்க என்னடி அன்னைக்கு கொடுத்தி அத்தே கிஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் குள்ளப்பா. நீங்கள் பேடிச்ச மாதிரி உடனே நின்றுட்டு சீ எச்சு பண்ணி வச்சுட்டான், தட்டி கிஸ் பல்ல கூட விளக்கலை அப்படின்னு புலம்பிட்டே கீழே வர. அப்போ அப்படியே வாமா இப்போ தான் எழுந்தியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆண்டி சாரி டைம் ஆயிடுச்சா நான் கவனிக்கல தூங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வளர. பரவாயில்லம்மா இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்க, 9 மணிக்கு தானே எழுந்திரிச்சு வர, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அம்மா இதெல்லாம் ஓவர், என்ன மட்டும் 8 மணி வரைக்கும் தூங்குறியான்னு அடித்து எழுப்பிட்டு 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு வரவல ஹார்லிக்ஸ் கொடுத்து வரவே இருக்கிறீங்களா? ஐயோ இங்கே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவளை ஓவராக சீன் போடாதீங்க. அவளை கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு போடி, உன்னையும் உங்கள் மாமியார் ஹார்லிக்ஸ் போட்டு எழுப்பிடுவாங்க. ஏம்மா பேச மாட்டேன், நீ என் கூடையே இருந்துட்டு எனக்கே தெரியாமா என் அண்ணாவை லவ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து செட்டில் ஆகிட்ட, அந்த மாதிரி ஒரு எழுச்சி வாங்கி எனக்கு யார் கிடைக்க போகிறா? எது உன் கூட இருந்து நான் உங்கள் அண்ணன் லவ் பண்ணேன், கரெக்ட் பண்ணேன். ஐயோ அதுலேயும் உன் அண்ணன் இழிச்ச வாயினா பாரு, தாண்டி ஹைலைட் அந்த ஆஃப் பைல் இழிச்ச வாயா, உன்ட்ட உண்மையும் சொல்ல முடியாது, சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு உட்காந்துருக்க. சரிம்மா உங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆனதும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோன்னு வேண்டிக்கிட்டோம். ஸோ நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க. ஆண்டி நான் ரெடியாக தான். இல்லைம்மா நல்லா சாரீ கட்டி அழகாக வாடா. சரி ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஹார்லிக்ஸ் கட்சி கப்பாங்க வச்சுட்டு எழுந்து மேலே போகிறீங்க. அப்படியே மேலே வரும்போது பயந்துட்டு ஐயோ அப்போவே அப்படி கிஸ் பண்ணான், இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு பயந்துகிட்டே வந்து கதவை தந்தாங்க. இல்லை அப்பா ஆள் இல்லை, வெளியே போயிட்டானோ, நம்மளும் இந்த பக்கமாக தானே வந்தோம், அவன் இங்கே இல்லையா, சுற்றி முற்றி பார்க்குறீங்க எங்கேயும் காணோம், அப்பா ஆளை காணோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ கதவை அப்படியே லாக் பண்ணிவிட்டு இப்போது சாரீ எடுத்து கட்டலாம் அப்படின்ட்டு அடுத்தது சாரீ ஒன்று எடுத்து சும்மா சொல்லக்கூடாது ஹீரா, நீ ரொம்ப அழகு தான் தேவதடி அப்படின்னு உங்களை நீங்களே புகழ்ந்துட்டு ப்ளவுஸை போட்டு இப்போது அப்படியே வந்துட்டு சாரியை பின் பண்ணுறதுக்கு எடுத்து முன்னாடி வைக்கும் போது கண்ணாடி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி அப்படியே செங்மிங் கையை கட்டிட்டு உங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு ஆத்தி அப்படின்னு புடவையை அப்படியே நழுவி கீழே விட அவனோ அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் நானே தான், நான் தாண்டி உன் புருஷன், நான் தானே பார்க்கணும், நைட்டே இதெல்லாம் நான் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் முழிக்க சொன்னது உண்மை தாண்டி, நீ தேவதையே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் செஸ்ட்டில் அப்படியே ப்ளவுஸோட அழுத்தி ஒரு கிஸ் பண்ணால் நீங்கள் வாய்ப்பழுத்து பார்த்துருக்கோ. அவனோ நான் தான் சொன்னனே எதையும் வாங்கி எனக்கு பழக்கலை, திருப்பி கொடுத்துடணும், அதான் நம்ம ரிவைஸில் போகலாம். ஃபஸ்ட்டு லிப் கிஸ் கொடுத்தேன், இப்போது அன்றைக்கி நீங்கள் எனக்கு கொடுத்தி ஜஸ்ட் கிஸ், அதான் இது அட பாவி அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கா. என்ன அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். நம்ம வேணா ஃபார் அ சேஞ்ச் ஃபஸ்ட்டு பகல் தள்ளி போங்க, அதான் கோவில் போகணுன்னு சொன்னாங்க, நான் கிளம்பணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாரியெல்லாம் அள்ளி பிடிச்சிட்டு நிற்க. அவனை சிரிச்சிட்டு சரி சரி சாரி கட்ட தெரியுமா, அது தெரியாமல் தானடா முழிச்சு நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் முழிக்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? எதை நீயா? ஒன்றும் தேவையில்ல, சாரி கட்டி போயிடுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணவா? ஒன்றும் வேணாம். கோவிலுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, நம்மளாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி அழகாக கட்டுறான். அப்போ அங்கங்கே டச் மட்டும் பண்ணுறான், வேறு எதுவும் பண்ணல. நீங்கள் அப்படியே உடம்பெல்லாம் கூச நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவனும் அவங்க காதுகிட்ட வந்து என்ன பண்ணாட்டி மெய்மா இருந்து நிற்கிற, கட்டி முடிச்சிட்டேன்டி போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி ஆச்சரியமாக இருக்கா அப்படிங்கிறான்.
எல்லா பக்கமும் தலையாட்ட. ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நீ தான் டாப்பர் ஆச்சு, உனக்கு எப்படி டவுட்லாம் வருது? டவுட்டே வந்தாலும் என்கிட்ட கேட்க மாட்டியே அப்படிங்கிறான். அட அது இல்லை, பின்ன என்ன, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே. யார் சொன்னா? நீங்கள் தானே எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருந்தீங்க. திட்டவா செஞ்சேன்? பின்ன அதுக்கெல்லாம் பேர் என்ன? பொசசிவ்னஸ் அப்படிங்கிறான். பொசசிவா அப்படின்னு பார்க்குறீங்க? உன் டவுட்டெல்லாம் கோவில் போயிட்டு வந்து கிளியர் பண்ணுறேன், அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க வா போ அப்படின்னு கைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கோலப்பத்திலே இருக்கீங்க. அப்படியே வந்து கோவிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீடு வர வரைக்கும் உங்களுக்கு அதே டவுட்டு. நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காவ. வீட்டில் போய் சொல்கிறேன்னு டாடி அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு ஒரு வழியாக வீடு வந்ததுமே கடை ரூம் கோடி வந்தேன். பால்கனி நிற்க தரத்தர எழுத்துட்டு வந்து எனக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும் என்னடி உன் பிரச்சனை. நீங்கள் அப்போவே என்னென்னமோ சொன்னீங்க, என் மேலே உங்களுக்கே பொசிசிவ் வேணா என் கூட சுற்றாமல் என் தங்கச்சி கூடயே எப்போ பார்த்தாலும் சுற்றினா. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் பார்க்க வேண்டிய இடத்த வேறு ட்ரெஸ் பண்ணி அடுத்தவனுக்கு காமிச்சா அப்படின்னு முழிக்கிறீங்க. என்னடி பார்க்குற, நான் உன்கிட்ட பேசுனதெல்லாம் நீ தப்பாக பறிச்சுட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், படிக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஒன்று பற்றி பேசும்போது கண்டிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, எனக்கு எவ்வளோ தான் பிடிக்கும்னு சொன்னேன், உங்கள் வீட்டிலே பேசி கல்யாணமே நடந்துருச்சு. அப்போது நீங்கள் என்ன? எஸ். எப்போலேருந்து? நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம் அப்போலேருந்து. நான் 8th. அட பாவி, அப்புறம் என்ன பிடிக்காத மாதிரி முகரி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் தெரிஞ்ச? என் ஃபேஸ் கட்டே அப்படிதாம்மா, அது கூட எனக்கு பேர் வச்சுருக்கேன் ஆஃப் பாயில். ஆத்தி இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கா அடி? நீங்கள் அப்படியே ஷை ஆகி கொடிஞ்சுக்கோ. என்னடி அப்படின்னு நான் எல்லாம் கரெக்டாக சொன்னான் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அது அப்படின்னு எனக்கும் லிப் ரீடிங் கொஞ்சம் தெரியும். அப்பப்போ என்ன பார்க்கும் போதெல்லாம் வாயை தானே முணுமுணுக்கும். அப்படின்னு நீங்கள் வாய முடிக்க அவனும் சத்தமாக சிரிச்சிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்லவா? என்ன நீ என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு ராட்சசி மாதிரி ஒரு பொண்டாட்டி, 10 பிள்ளைங்க என்னை டார்ச்சர் பண்ண. ஐம் ரைட் அப்படிங்கிறான். ஐயோ அதை பாரு, கடவுளுக்கு கொஞ்சம் கூட காது கேட்கல போல். நான் ராட்சசி மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கேட்டால் தேவதை மாதிரி என்ன போய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள துரத்த 2 பேரும் அப்படியே ஓடி சிரிச்சிட்டு இப்படி சுற்றி. அப்போ நீங்கள் அங்கே அந்த கபோர்டில் இருக்கிறத எடுத்து பார்க்குறீங்க, அதில் உங்கள் ஷால் இருக்குது. இது அப்படிங்கிறீங்க. ஒன்று தான். அடப்பாவி, அன்றைக்கி விட்டு போனது இதுக்கே ஆசைதான் இப்படி அப்படின்னு அவன் நீங்கள் 8th வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கான்லாம் பார்க்கும்போது அடப்பாவி என்னமோ பிடிக்காதுன்னு என்னடா நான் யூஸ் பண்ணதெல்லாம் வச்சு ஒரு மியூசியமே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவ்வளவும் லவ்டி அப்படிங்கிறான். எனக்கு ஒரு ஷர்ட் இருக்குது, அதான் நீங்கள் கிஸ் பண்ணும்போது உங்கள் லிப்ஸ்டிக் அரைப்பட்டது, இதை கூட துவைக்கலையா? துவைச்சா லிப் மார்க் போயிடும்ல. எனக்கு எப்போல்லாம் உன்னை கிஸ் பண்ண தோணுதோ அப்போல்லாம் அப்படின்னு அந்த ஷர்ட் எடுத்தவன் கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் அதை போடுங்க. என்னடி அப்படிங்கிறான். அதான் நான் நேர்லேயே இருக்கனே, அப்புறம் ஏன் அப்படிங்க. அப்போ உனக்கு ஓகே வடி, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தானே தெரியுது அப்படிங்க. அப்போ மேடம்க்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கிட்ட வரான். அது வந்து அப்படின்னு நீங்கள் தயங்க. அவனும் சரி ஓகே டைம் எடுத்துக்கோ, எப்போ உனக்கு ஓகேவோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நகர போக்கா டக்குன்னு அவன் கைப்பிடிக்கிறீங்க. என்னம்மா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அடேங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட வந்து என்னோடய சபதத்தில் நான் ஜெயிக்க வேணாம் என்னடி 10 பிள்ளை அப்படிங்கிறீங்க. அடி பாவி அப்படின்னு. அப்போ உனக்கு ஓகேவா? இதுக்கு மேலே உனக்கு தெளிவாக சொல்லணுமா பாயில் அப்படின்னு கேட்ட நிமிஷம் அட்டிங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கி கட்டில் போட்டு உங்கள் மேலே அப்படியே விழுந்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். இப்படி கிஸ் பண்ண விளைவா 5 years ஆஃப்டர் அப்படியே மம்மி இவன் ஜடையை பிடிச்சி இழுத்துட்டா அப்படின்னு ஒரு குட்டி மம்மி இவன் தான் பென்சிலை பிடிங்க உடைச்சிட்டா அப்படின்னு இன்னொன்றும் உண்மையை சொல்லுங்கடி, யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க ட்வின்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவங்களும் இவ தான் மம்மி அவள் தான் மம்மி அப்படின்னு. இதுங்க சண்டை அடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் இப்போ உங்கள் ஃபஸ்ட் பையனை கூப்பிட்றீங்க பேபி அப்படின்னு கூப்பிட்டதான் ஓடி வர மம்மி அப்படின்னு. நீயாச்சும் சொல்லுப்பா, அவன் தான் உங்கள் ஃபஸ்ட்டு பையன், அதுக்கப்புறம் 2 குட்டீஸு, ஸோ ட்வின்ஸு. இப்போது நீங்கள் கன்சீவாக வேறு இருக்கீங்க, உங்களுக்கு மூச்சு வாங்க. யாருடா என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்க மம்மி அவங்க 2 பேரும் உடைச்சது என்னோடய பென்சிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பார்க்க 2 பேரும் குறும்பாக சிரிச்சிட்டு உங்களை மேலே இருக்குது அது 2 சேட்டை. சாரி மம்மி, சும்மா நாங்கள் எங்கே சண்டை போட்டோம், விளையாட்டுக்கு ஃபன் பண்ணோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓட வாழுங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க பையனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது கரெக்டாக அங்கே செங்மீன் வந்து
ஒழுங்கா இதில் சைன் பண்ணு, இல்லைனா இதில் சைன் பண்ணு அப்படின்னு 2 பேப்பரை காட்ட. எதில் சைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்று டிவோர்ஸ் பேப்பர்னு இருக்குது, இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு. ஒன்று நீ பண்ணிக்கோ, இல்லை நானாச்சும் அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன என்னடி நீ பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒன்றுன்னு வெளியே தள்ளலாம், பாரு 5 வருஷத்தில் 3 போட்டிருக்கோம், வருஷத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே கணக்கு இடிக்குதே அப்படிங்கிறீங்க. கொல்ல போகிறோம் ஒன்று அப்படின்ட்டு அவன் அப்படிக்கிட்ட வந்து, இங்கே பாரு இப்போ 1.5 மாதம் திரும்ப குழந்த பிறக்கும் போது நீ ஆல்ரெடி வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் கன்சீவ் ஆகிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல, உன் உயிருக்கே ஆபத்துக்கும் போது ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? உனக்கு என்ன என்னை 10 பிள்ளை பெற்று வச்சு டார்ச்சர் பண்ணணும் அதான் நான் ஆசை, அதான் 10 பிள்ளைக்கு பதிலாக நீயே படுத்தி எடுக்கிறியே, என் பிள்ளைங்க கூட அமைதியாக தான் இருக்கும் போல், நீ தாண்டி ஆனரை செட்டை அத்தனையும் பண்ணுற, எனக்கு முன்ன சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, அப்புறம் எதுக்கிட்டே இந்த சபதம்லாம், ப்ளீஸ் நீ என் சொல்லணும்ல, ஒன்று நீ ஆப்ரேஷன் பண்ணு, இல்லை நான் பண்ணிக்கிறேன், இல்லையா டிவோர்ஸில் கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, சரி சரி நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு, அப்போது என்னை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டிங்கல்ல அப்படின்ட்டு இப்போ அந்த கவர் எடுத்து பார்த்தா அதில் ஒரு பேப்பர் இல்லை. என்ன பேப்பர்ஸே இல்லை அப்படிங்கிறீங்க? அது சும்மா லொலாம் காட்டி அவனை பயமுடுத்த அப்படிங்க. அடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை அடிக்க தோர்த்தா, அப்போ அப்படியே வலிக்க போகிறீங்க. பார்த்துடி ஒன்றை சமாளிக்கவே என்னால் முடியல பேபி அப்படி சொல்லிட்டு அவன் பிடிக்கணுங்க. நீங்கள் தானே கேட்டீங்க இந்த ராட்சசி தான் பொண்டாட்டியாக வேணும்னு, அப்போ சமாளிங்க அப்படிங்கிறான். அப்போ முடியல, ஆல்ரெடி 3, உன்னோட சேர்த்து 4, திருப்பி இப்போ வயிற்றுக்குள்ளே 3, மொத்தம் 7 டிக்கெட். ஆமாம் 10க்கு 3 குறையுதுல அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள அப்படியே மாறிக்காதீங்க. என்னடா வேணாமா அப்படிங்கிறீங்க? எல்லாமே வேணும், ஆனால் பேபி மட்டும் போதும்டி, இதோட நமக்கு 6 ஆக போகுது, ப்ளீஸ் டி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. சரி புருஷ், என் உயிர் மேலே உனக்கு அவ்வளோ பயமா? என் உயிரடி நீ அப்படிங்கிறான். இவ்வளோ லவ்வா? எஸ் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே இழுத்து அவங்களை எப்படிலாம் கிஸ் பண்ண, நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. அப்புறம் என் வாய்ஸ்க்காக ரொம்ப சாரி, எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் அப்படி இருக்கு. எனிவே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.